வந்திருக்கிற இந்த இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இந்த 9வது மாதத்திலும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி நம்மை ஜெபிக்க வைத்திருக்கிறார். ஆமென். ஆராதிக்கும்படி நம்மை கொண்டு வந்திருக்கிறார். பைபிளில் ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் சொன்னது மாதிரி அவருடைய ஆலயத்தில் எருசலேமில் அவருடைய வசனம் வெளிப்படும். ஆமென். ஸோ அவருடைய வசனம் வெளிப்படணும் அப்படின்னா அப்படியே எடுங்க, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருத்தர் படிங்களேன். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 15வது வசனம். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். ஆமென். ஸோ இங்கே 2 காரியத்தை சொல்கிறார். ஒன்று ஐஸ்வர்யவான், இன்னொன்று ஏழை. அப்படிதானே? நம்ம நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறது உண்டு, கர்த்தர் ஏழையனுடைய வறுமை அவர்களை கலங்க பண்ணும், அவர்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்கும்லாம் இருக்குது, ஏன் இப்படி வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சில நேரங்களில் நினைக்கிறது உண்டு. அப்படிதானே? நம்ம ஆண்டவர் அவர் ஏழைகளின் பலன், எளியவரின் திடன், புயல் காற்றில் புகலிடம் அப்படிலாம் சொல்கிறோமே, அப்படியெல்லாம் நம்மளை நிறைய நேரத்தில் நாம் நினைத்திருக்கிறதும் உண்டு. ஆமென். இங்கே சொல்லப்பட்ட ஏழைக்கும் வேற ஏழைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமென். இந்த ஏழை அப்படிங்கிறது வேற, இங்கே இருக்கிற ஐஸ்வர்யவான் அப்படிங்கக்கூடிய காரியத்தையும் நம்மளுக்கு நிறைய காரியங்கள் புரியும்படி அவர் சொல்ல வேண்டியது ஒரு காரியமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஆதியாகமம் 45வது அதிகாரத்தின் பக்கமாக திருப்பிடுங்களேன். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 11வது வசனத்தின் பக்கமாய் திருப்பி ஒருவர் வாசிங்க. ம் 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 ஆம். வறுமை வராதபடிக்கு 2 விதமான வறுமை இருக்கு. ஒன்று, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு வறுமை வராதபடி கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? பாதுகாப்பார். சொல்லுங்க, பாதுகாப்பார். ஆமென். இங்க சொல்லும்போது சொல்லிருக்கு, உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் சொல்லுது. உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும், உமக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும், அதாவது உமோடு கூட இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன் அப்படி சொல்றார். எகிப்தில் 7 வருஷம் பஞ்சம் வரும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை அங்கே வெளிப்பட்டுச்சு. யோசேப்பை அங்கே கொண்டு போய் அந்த பஞ்ச காலத்தில் யோசேப்புக்கு வைத்து அங்கே ஒரு விடுதலை உண்டாக்கும்படி கர்த்தர் திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தின்படி அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, வறுமை இல்லாமல் காக்கணும். யார் அப்படின்னா, கர்த்தரை நம்புகிற ஜனங்களை. யோசேப்புனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய மனிதர்களுக்கு கர்த்தர் விடுதலை. யோசேப்புனுடைய குடும்பத்தார், அந்த அவரை சார்ந்திருக்கக்கூடிய, அவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அந்த ஜனங்கள், ராஜா அந்த ஜனங்களுக்கு வறுமை வராதபடி கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? காப்பார். தேசம் முழுவதும் பஞ்சம் இருக்கும், தேசம் முழுவதும் வறட்சி இருக்கும், தேசம் முழுவதும் பற்றாக்குறை இருக்கும். ஆனால் இந்த யோசேப்பு இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டதினாலே அங்கு யாவருக்கும் என்ன வராதான்? வறுமை வராது, பஞ்சம் வராது, வறுமை வராது அப்படி சொன்னார். வறுமைனா பற்றாக்குறை வராது அப்படி சொன்னார். இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் நினச்சி பாருங்க, உங்களுக்கு பற்றாக்குறை இருக்கா? பற்றாக்குறை இருக்கா? ஆமே, இருக்கு. அப்படிதான் சொல்ல முடியும். அப்படித்தானே? ஆனால் நான் பார்க்குற இந்த நாளில் பற்றாக்குறை இருந்தாலும் வறுமை வராதபடி பாதுகாக்கிறார். ஆமே. இன்னைக்கு எனக்கு ஒரு 100 ரூபாய் தேவைன்னா அந்த 100 ரூபாயை தந்துடுறார். நாளைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்றார். நான் சொல்கிறது, ஆண்டவரே தலை குனிந்து நிற்காதபடி என் தலையை நிமிர பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல, அப்படி சொல்லிடுறார். இதுவரையிலும் ஆண்டவர் அந்த பற்றாக்குறை இல்லாமல் நடத்தி வருகிறார். ஆமே. அல்லேலூயா. வறுமை வராதபடி, வறுமை இல்லாதபடி, எனக்கு சாப்பாடு இல்லை எனக்கு கொடுங்க, எனக்கு பணம் இல்லை கொடுங்க அப்படின்னு போய் யார்கிட்டையும் கையேந்தாதபடி கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இம்மட்டும் நடத்தி வருகிறார். ஆமென்.
எப்போ தேவையோ அப்போ எனக்கு பொருளாதார காரியங்களை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கார்? ஆமென். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறாரா? உங்களுக்கு சரியான நேரத்தில் பணம் வருதா? ஆமென். இந்த மாதம் சம்பளம் வரலைன்னா முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது வந்துடும், அப்படி தானே? அவன் வரலையா, இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு வச்சு ஓட்டியாச்சு. இந்த மாதம் இல்லை அப்படின்னா கஷ்டம் அப்படின்னு நினைக்கும் போது வர வேண்டியது வந்துடுது, அப்படி தானே? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆமாவான்னு கேளுங்க. ஆமாவா? ஆமென். நிறைய நேரங்களில் நான் பார்க்குறது உண்டு. சில தேவைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த மாதம் இந்த தேவைகள் இருக்குது, இந்த காரியங்கள் இருக்குது, இதை உமக்கு நான் என்ன பண்ணுறேன், தெரியப்படுத்துகிறேன். இதை நிறைவாக எனக்கு என்ன பண்ணணும், நீங்கள் செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்பேன். உடனே அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு காரியத்தை ஆண்டவர் ஏற்பாடு செய்து அந்த காரியங்களை எல்லாம் முடிச்சு கொடுத்துருவார். ஆமாம். அந்த மாதம் முழுவதும் என்ன இருக்குது, பற்றாக்குறை இல்லாமல் வந்துடும். கையில் குறைவாக இருக்கிறது போல தோணும், வறுமை வரப்போகிறது போல தோறும். ஆனால் அந்த வறுமை என்ன பண்ணாது, வராது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொன்னார், உம்முடைய குடும்பத்தாருக்கும் அப்படி சொன்னார். எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கும் கர்த்தர் வறுமை வராதபடி பாதுகாக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. நான் பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறது உண்டு, ஃபீஸ் கட்டணுமா, ஆண்டவர்கிட்ட கேள், அவர் கொடுத்தா கொடுப்பேன் அப்படி சொல்லிடுவேன். ஆமென். எதுக்கு அப்படின்னா ஒரு தேவை இருக்கா, எங்கே கேட்கணும், அவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு வறுமை இல்லாதபடி என்ன பண்ணுறவர், பாதுகாக்கிறவர். குறை இல்லாதபடி பாதுகாக்கிறவர். தேவையை சந்திக்கிறபடி அவர் என்ன பண்ணுறவர், பாதுகாத்து நம்மை நடத்துகிறவர். அவர் அப்படியா சொல்லிட்டு அவர் சொல்கிறார் பாருங்க, நான் உன்னை என்ன பண்ணுவேன், பராமரிப்பேன், வறுமை வராதபடிக்கு உம்மை பராமரிப்பேன் அப்படி சொல்லிட்டு. இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள் அப்படி சொல்கிறேன். இப்போ பாருங்க, இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, இப்போ மொத்தம் 7 வருஷம் பஞ்சம், அப்படி தானே? எத்தனை வருஷம் முடிஞ்சிருச்சு? 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? 5 வருஷம் இருக்குது. 5 வருஷம் இருக்குது. ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. பஞ்சம்னா கொடிய பஞ்சம், லேசான பஞ்சம் இல்லை, கொடிய பஞ்சம், மிகப்பெரிய வறுமை, மிகப்பெரிய பற்றாக்குறை அப்படியெல்லாம் வருது. இந்த வருஷத்திலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள், இயற்கை ஆராய்ச்சியாளர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மழை ஸ்ட்ராங்காக ஆரம்பித்து பயங்கரமான மழை இந்த வருஷத்தில் இருக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதான் இப்போ செப்டம்பரில் ஆரம்பிச்சிரும்னு சொன்னாங்க. செப்டம்பரில் ஆரம்பிச்சிருச்சு, இப்போ மழை ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி எப்படிமா கொஞ்சம் கொஞ்சமாக போய் நவம்பர் டிசம்பர்லாம் கடுமையான ஒரு மழை இருக்கும். வெள்ளம் பாதிப்புகள் வராதபடி அங்கங்கே பராமரிப்பு வேலையை செய்யணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட தேவையில்லை. ஆமென். ஏன் அப்படின்னா கர்த்தர் நம்மை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி பாதுகாக்கிறவர். நம்மளுக்கு வாக்கு கொடுத்துட்டார், முன்கூட்டியே வாக்கு கொடுத்துட்டார். எப்படி? இந்த யோசேப்பின் மூலமாக எகிப்து ஜனங்களுக்கும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கும் பாதுகாப்பு உண்டாக்கும்படி யோசேப்பை ஏற்படுத்தினாரோ, அப்படியே கர்த்தர் நம் பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல வாய்க்கால் வரப்புகளை எல்லாம் சரி பண்ண வைத்து என்ன பண்ணுவார், நம்மளை வெள்ளத்துக்கும் மழைக்கும் புயலுக்கும் நம்மை பாதுகாப்பார். கடந்த நாட்கள்ல எல்லாம் அப்படி தான் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். நேராக பாண்டிச்சேரிக்கு நேரம் வரும், ஆனால் என்ன பண்ணாது, நம்மளுக்கு நேரம் வீசாது. அப்படியே அந்த பக்கம் மரக்காணும், அந்த பக்கத்து போயிடும். அப்படி இப்படி தான் வந்து ஒவ்வொரு முறையும் போயிட்டுருக்கு அப்படி. ஆனால் வரும்போது அப்படியே நேர்கோடு போட்டு எங்கே வரும், பாண்டிச்சேரிக்கு வரும். பாண்டிச்சேரியிலேருந்து அடிச்சிச்சுன்னா நம்மளாம் காலி, அந்த அளவுக்கு வரும். பயங்கரமாக கடுமையாக இருக்குது. 120 கிலோமீட்டரில் வரும், 200 கிலோமீட்டரில் வரும் அப்படிம்பாங்க. கடைசி நேரத்தில் பார்த்தா பாண்டிச்சேரிக்கு ஒரு 100 கிலோமீட்டருக்கு வரையில் அப்படியே விலகி கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அப்படி போயிடும். அப்படி போய் நேராக அங்கே போய் செங்கல்பட்டு அந்த கிராஸில் அப்படி போய் காஞ்சிபுரம் அப்படி போயிடும். இல்லை அப்படின்னா சில நேரத்தில் அது இல்லாமலே போயிடும். ஏன் இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எழுப்புதலை கர்த்தர் இந்த திண்டிவனத்திலிருந்து தான் ஆரம்பிப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எழுப்புதல் தமிழ்நாட்டில் இருந்து
அந்த தமிழ்நாட்டிலையும் திண்டிவனத்திலிருந்து தான் இந்த எழுப்புதல் என்ன பண்ண போகுது, ஆரம்பிக்க போகுது. இந்த எழுப்புதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எழுப்புதலுக்கு சரியான நபர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. யுத்தத்திற்கு ஒரு கூட்டம் இருந்தாலும் அங்கே எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்றது இல்லை, அவர் தெரிந்தெடுக்கிறது இல்லை. ஆமென். மகா பெரிய கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்தை ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்து கடைசியாக தண்ணிக்குள்ளே இறக்கி விட்டு அது எப்படி அந்த தண்ணியை குடிக்கிறாங்கன்னு பார்த்து கிதியோனோடு கூட கர்த்தர் இருந்து என்ன பண்ணாரு, அந்த கூட்டத்தை பிரித்தார். பிரிக்கும் போது அவர்களிடத்தில் இருந்தது வெறும் 300 பேர் தான், கொஞ்சம் பேர் தான். ஆனால் எதிரி கூட்டம் திரளாய் பாளையம் நிரம்பி நின்னாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை கொண்டு அந்த ஜனங்களை ஜெயிக்க பண்ணினார். அப்போ எழுப்புதலுக்கு ஒரு பெரிய கூட்டம் அவசியம் இல்லை, கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு ஜனங்கள் வேண்டும். இந்த ஜனங்களுக்கு பரீட்சையின் மூலமாக தான் கர்த்தர் அந்த ஜனங்களை தேர்ந்தெடுப்பார். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கிதியோனுடைய சேனையை கர்த்தர் சும்மா நீ வான்னு கையக்கு நீட்டி என்ன பண்ணலை, கூப்பிடலை. அங்கே பரீட்சை வச்சு தான் டெஸ்ட் பண்ணி தான் என்ன பண்ணார், எடுத்தார். அப்போ நெருக்கடி வரும், அங்கே பிரச்சனைகள் வரும். நான் கடந்த நாளில் ஊழியர் கூட்டத்தில் ஊழியர்களுக்கு பேசும்போது அங்கே இப்படி தான் நான் பேசினேன். உங்களை சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்கள் குடும்பங்களுக்குள்ளே மன வருத்தங்கள் வரும்படியான காரியங்கள் அனுமதிப்பார். கணவன் மனைவி சண்டை வரும், அங்கே என்ன சமாதானத்தை உண்டாக்காம உங்கள் மூலம் கர்த்தர் எழுப்புதலை என்ன பண்ண முடியாது, உண்டாக்க முடியாது. இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எப்படி வரும்னா, சாத்தான் வறுமை என்ற காரியத்தை கொண்டு வரும்போது, ஒரு தரித்திரம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கொண்டு வரும்போது அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியும், தடுக்க முடியும். அப்போ அப்படி தடுக்கணும் அப்படின்னா அந்த வறுமை ஒரு ஆயுதம் அணிந்தவனை போல வரணுமா. ஆமே, ஆயுதம் அணிந்தவன் எப்படி வருவான், அவன் வரும்போதே அந்த பில்டப் எல்லாம் விட்டுக்கிட்டு தான் வருவான், அப்படித்தானே. சாதாரணமாக வர்ற ஒரு நபருக்கும் ஆயுதம் தரித்து வர்ற நபருக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ பாருங்கள், நீங்கள் படிங்களேன் நீதிமொழிகள் 6வது அதிகாரம், அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 11வது வசனத்தை படிங்களேன். நீங்கள் பாருங்க, யார் ஒருத்தங்க இந்த எழுப்புதலின் தரிசனத்தை தனக்குள்ளே சுமந்து கொள்ளலையோ அவங்களுக்கு என்ன வருமா, முதல்ல தரித்திரம் வரும். தரித்திரம்னா என்ன, சரித்திரம் இல்லை, தரித்திரம்னா என்னது, பற்றாக்குறை, ஒன்றுமே இல்லாதது போல ஒரு சூழ்நிலை. உங்கள் வீட்டில் போய் திறந்தீங்கன்னா எண்ணெய் பாட்டில் காலியாக இருக்கும், அரிசி பாட்டில் காலியாக இருக்கும். அப்படி ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், பணத்தை பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு பார்த்தா காலியாக இருக்கிறது மாதிரி இருக்கும். ஒரு தோரணை உண்டாக்கக்கூடிய காரியங்கள். அதுக்கடுத்து உன் வறுமை என்ன பண்ணுமா, ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் அப்படி சொல்லியிருக்கு. வறுமை எப்படி வருமா, ஆயுதம் அணிந்தவனை போல வருமாம். அப்படி வந்தால் அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை வந்துடும். ஆயுதம் அணிந்தவன் உள்ளே வந்தாவே என்ன நடக்கும், அங்கே ஒரு சண்டை நடக்கும், அங்கே ஒரு பிரிவினை நடக்கும், அங்கே ஒரு குழப்பம் நடக்கும், அங்கே ஒரு மன வருத்தம் நடக்கும். இதை ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒற்றுமையை கர்த்தர் கட்டளையிடணும். எந்த சூழ்நிலையிலையும் ஒருவருக்காக இணக்கமாய் வாழக்கூடிய அந்த நிச்சயத்தின் நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் வரணும். ஆமென், அல்லேலூயா. அவங்கள தனிப்பட்ட முறையில் நீங்கள் கவனிக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, சாத்தான் தோற்று போவான். அந்த இடத்துல உங்களை வறுமை மேற்கொள்ளாது, அந்த இடத்துல உங்களை தரித்திரம் மேற்கொள்ளாது. நம்ம சாப்பிடாமல் இருந்தோம்னா செத்து போயிட மாட்டோம், அப்படிதானே. ஆனால் சண்டை போட்டோம்னா செத்து போயிடுவோம், அப்படிதானே. சமாதானம் இல்லாத சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக என்ன பண்ணுவாங்க, இறந்து போயிடுவாங்க. அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாய் போயிடுவாங்க. கடந்த நாளில் நான் ஒரு நபரை சந்தித்தேன். எல்லாம் வசதி இருக்குது, எல்லா காரியங்களும் இருக்குது, ஆனால் அவர் மனதில் என்ன இல்லை, சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தி கொண்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்கும்போது, கடந்த நாளில் நான் பார்க்கும்போது ஒரு அடையாளமே இல்லை, முகமெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக மாறிடுச்சு. ஏன் அப்படி மாறிடுச்சு அப்படின்னா, அவங்க இருதயத்துக்குள்ளே என்ன இல்லை, சமாதானம் இல்லை, அந்த செழிப்பு இல்லை, அந்த சிரிப்பு இல்லை, அந்த முகத்தில் தெரியுது அந்த அந்த அதாவது ஒரு வியாதி தோற்றம் போல ஒரு தோற்றம் என்ன பண்ணுது, இது கொண்டு வந்துருச்சு. அதனால தான் பைபிள் சொல்லும்போது சொல்லியிருக்கு, நீ வறுமைக்கும்
நீ கவலை, கஷ்டம், கண்ணீருக்கும் என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. அப்படி இடம் கொடுத்தால் அவனுக்கு என்னவா இருக்காது? ஒரு அரணான ஒரு பாதுகாப்பாக இருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது வெறும் பொருள், பணத்தை மட்டும் சொல்லலை, குணத்திலையும் அந்த ஐஸ்வர்யம் உங்கள்கிட்ட இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், குணத்தில் உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்? ஒரு ஐஸ்வர்யம் இருக்கணும். இந்த ஐஸ்வர்யம் தான் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு அரணான ஒரு பட்டணம் போல ஒரு காரியத்தை தோற்றமளிக்கும். அப்படி அது கொண்டு வரும்போது என்ன நடக்கும்? அப்படியே படிங்களேன், நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 34வது வசனத்தை படிங்களேன். உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். இந்த 2 இடத்துலையும் ஒரே மாதிரி எழுதியிருப்பார். 6வது அதிகாரம் 11வது வசனத்தை படிச்சிங்கன்னா, 24வது அதிகாரம் 34வது வசனம் படிச்சிங்கன்னா, உன் தரித்திரம் என்ன பண்ணுமா? வழிபோக்கனை போல என்ன பண்ணும்? வரும். அப்படி எழுதியிருக்கு. அப்போ வழிபோக்கனை போல தரித்திரம் வருகிறதற்கு நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6வது அதிகாரம் 12வது வசனம். பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆக்கடியம் பேசி திரிகிறான். ஆக்கடியம்னா என்ன? இல்லாதது பொல்லாதது வாயில் வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு தெரியுது, அலப்பிக்கிட்டு தெரிகிறது. புரியுதா? ஒரு மாதிரி ஆக்கடியம்னா ஒரு மாதிரி பெருமையாக பேசிக்கிட்டு தெரிகிறது, ஒரு மாதிரி பேசிக்கிட்டு. அது யாரா? பேலியாளின் மனுஷனாகிய ஒரு மகன், ஒருவன். அவன் என்ன பண்ணுறான்னா ஆகடியம் பேசி தெரியுதான். சொல் படிங்க. அவன் தன் கண்களால் செய்கை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான். இப்போ பாருங்க, இந்த உடல் அசைவை வைத்து பேசுகிறவங்க இருப்பாங்க. புரியுதா? அவங்க கண்ணு பேசும், அவங்க உடல் அசைவு பேசும், காலில் இப்படி இப்படின்னு போட்டு கிறுக்கி பேசுவாங்க. இதெல்லாம் யாராம்? பேலியாளின் மனுஷன். நம்ம எப்படி தான் பேசணும்? வாயால் தான் பேசணும். நம்மளுடைய செயல் சொல்லப்போல ஊம்பாங்க. அது என்ன இருக்கும்? அப்படியே ஒரு மாதிரி இப்படி அலப்போம், டிங் 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 டிங்கும்பாங்க. உடம்பெல்லாம் அப்படி ஒரு மாதிரி என்ன பண்ணும்? அதிகமாக இந்த பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி 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 நெளியும். இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த ரட்சிப்பின் பிள்ளைகளுக்குள்ள, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள உங்கள் உடம்பு பேசக்கூடாது. உங்கள் வாய் தான் என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும். இந்த அப்படி சொல்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. வாயை திறந்து பேச என்ன பண்ணணும்? பழகணும். இந்த கண் சாடை காட்டுறது, கை சாடை காட்டுறது, வாயால் பேசுறது, காலால் பேசுறது, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி சுற்றுறது, முறுக்குறது, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அவங்க யாராம்? பேலியாளின், அதாவது பிசாசினுடைய பிள்ளைகள் அப்படி சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட பிள்ளைகள்கிட்ட இந்த தரித்திரம் வந்துடும், இந்த வறுமை வந்துடும். அந்த காரியங்களுக்குள்ளே அவங்கள கொண்டு போகக்கூடாது. விரல்களால் பேசுகிறான். அவன் இருதயத்தில் திரிய வரும். இந்த அதிகாரம்லாம் படிச்சீங்கன்னா வித்தியாசமான வார்த்தைகள்லாம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒருத்தங்க ஒன்று சொன்னால் அவங்கள பற்றி கற்பனை பண்ணி அவங்கள பற்றி வித்தியாசமாக பேசுவாங்க. அப்படி பேசக்கூடாது. நான் சொல்லும்போது சொல்கிறது, ஒன்று நீங்கள் அவங்கள விட்டு விலகி இருக்கணும். இல்லை அப்படின்னா அவங்களோடு நேரடியாக என்ன பண்ணிடணும்? பேசிடணும். அவங்க என்ன நினைப்பாங்களோ, ஏது நினைப்பாங்களோ அப்படின்னு நீங்களே போட்டு என்ன பண்ணக்கூடாது? வித்தியாசமான காரியங்களை தெரிவிக்கக்கூடாது. அவங்க ட்ரெஸ் கோடை வச்சு, அவங்களுடைய அமைப்புகளை வச்சு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அவங்கள பேசக்கூடாது, கணிக்கக்கூடாது. அவங்கள பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுகிறவர்கள் இருதயம் என்ன பண்ணுன்னா, அவங்க பொல்லா போய் திரிச்சிரும், அப்படியே கயிறு மாதிரி பிணைச்சிரும். அது நடந்தது மாதிரி என்ன பண்ணிடுவாங்க? அந்த காரியங்களை கொண்டு வந்துடுவாங்க. அப்படி கொண்டு வரக்கூடாது பைபிள் சொல்லுது. அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அவங்க இருதயம் அப்படி திரிக்கும். படிங்க சிஸ்டர். வழக்குகளை உண்டு பண்ணுகிறான், ஆகையால். ஓகே, இப்போ புரியுதா? இப்படி
இந்த திரியா வரம் வச்சுக்கிட்டு இல்லாத காரியங்களை பிணைச்சாவே அவங்களுக்கு என்ன பண்ணுமா? சடுதியில் ஆபத்து வரும். புரியுதா? சடுதியில் ஆபத்து வரும். நான் ஒன்று சொன்னேன், நீங்கள் ஒன்று சேர்த்து அவங்ககிட்ட சொல்லி, அவங்க ஒன்று சேர்த்து இவங்ககிட்ட சொல்லி, இப்படி சுற்றிக்கிட்டே வரும்போது ஆபத்து யாருக்கு? இந்த சொன்ன எனக்கு. ஜாக்கிரதையாக இருக்கணும். புரியுதா? அப்போ என்ன பண்ணணும்னா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை அப்படின்னு சொல்லணும். இதுக்கு மிஞ்சின எதுவும் தேவனிடத்திலிருந்து என்ன பண்ணலை, வரலை அப்படி சொல்லு. அப்போ ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம கொண்டுட்டு வர வேண்டியதாக இருக்குது. அப்படி நீங்கள் நேர்த்தியாய் அந்த காரியங்களை அங்கே கொண்டு வந்தால் தான் என்ன பண்ண முடியும், சரியான காரியங்களை நமக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்க முடியும். லூக்கா 21வது அதிகாரத்துக்கு வந்துடுங்க. அப்படியே லூக்கா 21வது அதிகாரம் 4வது வசனத்தை படிங்களேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார், தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இங்க பாருங்க, இந்த 2 காரியம் இருக்கு. இவளுக்கிட்ட ஒரு ஐஸ்வர்ய குணம் இருந்துச்சு. இந்த முதிர் வயதுள்ள இந்த அம்மா கிட்ட என்ன இருந்துச்சு? ஐஸ்வர்யவல்ல ஒரு குணம் இருந்துச்சு. கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தை குறித்து சொல்லும்போது அங்கே தெளிவாக எழுதுறார் ஆண்டவர். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து என்ன பண்ணாங்களாம், எடுத்து போட்டார்கள். இன்னொருவர் மார்க் 12வது அதிகாரம் 44வது வசனத்துக்கு வந்துருங்களேன். மார்க் 12வது அதிகாரம் அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் அப்படி சொல்லியிருக்கு. இவ கொடுக்கிற காரியம் எப்படி கொடுத்தான்னா, தன் வறுமையிலிருந்து கொடுத்தாள். எப்படி கொடுத்தாலாம்? தம்முடைய வறுமையிலிருந்து கொடுத்தாள், தம்முடைய இல்லாமையிலிருந்து கொடுத்தாள். தன்னிடத்தில் அடுத்த நேரத்துக்கு ஒன்றுமே இல்லாத போது அவன் என்ன பண்ணலாம், கடவுளுக்கு கொடுக்கிற காரியத்தை அவள் செய்தாள். இது எதுக்கு அப்படின்னா, பைபிளில் விதை உவமைக்காக இந்த காரியத்தை எழுதுகிறார். ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா அவன் கொடுக்கிறவனா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனிதன் ரட்சிக்கப்படலை அப்படின்னா அவன் ஜெபிக்கிறதுனால ஆசீர்வதிக்கப்படுவான். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டவனா இருந்தா கொடுக்கிறதுனால தான் அவன் என்ன பண்ணுவான், ஆசீர்வதிக்கப்படுவான். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி சொல்லியிருக்கு. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதை பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல ரொம்ப அப்படியே கஞ்சத்தனமா பிசுனாரித்தனம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா எதை வச்சு தான் ஆசீர்வதிப்பார்னா, அவனுடைய உண்மையை வைத்து தான் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. அவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த குணத்தை வச்சு தான் ஆசீர்வதிப்பார். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, சாத்தான் தருத்திரத்தில் கொண்டு போகிறதுல கவனமாக இருப்பான், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுல கவனமாக இருப்பார். ஆமென், ரெண்டையும் நீங்கள் நல்லா கவனமாக கவனிக்கணும். சாத்தான் உங்களை தரித்திரத்திலையும் வறுமையிலையும் கொண்டு போகிறது அவனுடைய நோக்கம். தேவனுடைய நோக்கம் உங்களை வறுமையிலிருந்து வெளியில் கொண்டுட்டு வர்றது என்னது, தேவனுடைய நோக்கம். அப்போ தேவனுடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும், செயல்படணும். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, செயல்படணும். ஆமென். தேவனுடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டுச்சுன்னா தான் அங்கே தேவன் உங்களுக்காக என்ன பண்ண முடியும், சில காரியங்களை அவர் செய்து உங்களை ஆசீர்வதிக்க முடியும். சில பேர்கிட்ட என்ன இருக்குன்னா, தங்கள் இல்லாத போது கர்த்தருக்கு கரெக்டாக கொடுத்துருவாங்க. அவங்கள கர்த்தரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்த உடனே அந்த அமௌண்ட் பெருசாயிரும்ல. இப்போ கொடுக்க வேண்டிய அமௌண்ட் என்னவாயிரும், பெருசாயிடும். சொல்லுங்களேன், பெருசாயிடும். சின்னதாக இருக்கும்போது இப்போ ஒரு 2000, 3000, 5000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கொடுக்க வேண்டிய அளவு எவ்வளோ இருக்கும், கொஞ்சமாக இருக்கும்.
இப்போ திடீர்னு ஒரு 10,000, 20,000, 50,000, 1,00,000 அப்படி போகுது. சம்பளம் இருக்க கூட்டிகிட்டே போகுது. நீங்கள் கொடுக்க வேண்டிய அளவு என்ன ஆகும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என்ன ஆகும்? அதிகமாகும். இப்போ மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள என்ன வரும் தெரியுமா? ஒரு வறுமை வரும். அவனுக்குள்ள ஒரு வறுமை வரும். நான் ஏன் கர்த்தருக்கு இவ்வளோ கொடுக்கணும்? நான் ஏன் கர்த்தருக்கு இப்படி கொடுக்கணும்? இந்த எண்ணத்தை கொண்டு வர்றது யாரு? ஆமே, இந்த எண்ணத்தை கொண்டு வர்றது சாத்தான். சொல்லுங்க, இந்த எண்ணத்தை கொண்டு வர்றது சாத்தான். நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த எண்ணத்தை கொண்டு வர்றது சாத்தான். ஆமே, இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? இந்த எண்ணத்தை கொண்டு வர்றது யாரு? சாத்தான். அப்ப இந்த சாத்தான் உங்கள் இருதயத்துக்குள்ள இந்த வறுமையை விதைக்கிறாங்கிறத உங்களுக்கு நல்லா தெரியணும். புரியுதா? இப்ப பாருங்க, ஒரு விவசாயிகளுக்கு தெரியும், நல்ல வரப்பை வெட்டி கட்டிட்டு தண்ணியை நிப்பாட்டுவாங்க. அதுல ஒரு எலியோ நண்டோ ஏதோ வேற ஏதோ என்ன பண்ணும், ஓட்டை போட்டு அந்த பக்கத்து திறந்து விட்டுரும். அப்படித்தானே? நிறைய நிறைச்சி வச்ச தண்ணி என்ன ஆகும்? அப்படியே இறங்கி பக்கத்து வயலுக்கு போயிடும், இல்லைன்னா ஓடையில் போய் வெளியில் அது எங்கே ஓட்டை போட்டு வைக்குதோ அந்த பக்கத்து அந்த தண்ணி வீணாயிடும், உங்கள் வயலில் நிற்காது. அப்படி தான் பைபிள் சொல்லும்போது சொல்லுக்கு, திரளாய் சம்பாதித்து அவங்க என்ன பண்ணாங்களாம்? பொத்தலான பையில் போடுறாங்க அப்படி சொல்லியிருக்கு. இப்போ பாருங்க, கொஞ்சமாக சம்பாதிச்சு பொத்தலான பையில் போடுறாங்கன்னு பைபிள் சொல்லலை. ஏன்னா கொஞ்சமாக சம்பாதிக்கும் போது பொத்தலான பையில் மக்கள் போடுறதில்லை. ஆமே, எதுக்கு அப்படின்னா அவன் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தரை நம்பி அவன் உண்மையா இருப்பாங்க. அவங்க அதுல உண்மையா இருப்பாங்க. ₹1 அந்த ₹1 எடுத்துட்டு வந்து போடுவாங்க. ஆனா கொஞ்சம் வளரும் போது என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த எண்ணம் மாறிடும். அதை தான் பைபிள் சொல்லும்போது சொல்லியிருக்கு, அவர்கள் எங்கிருந்து கொண்டு வர்றாங்கன்னா பரிபூரணத்திலிருந்து கொண்டு வருகிறார்கள். இப்போ உங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஒரு பரிபூரணம் வந்துருச்சு. ஆமே, நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கேன். யாராவது இருக்கீங்களா சர்ச்சில்? அப்படி சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்க, 3 நேரம் சாப்பிட்றதே எனக்கு பயங்கரமான கஷ்டமாக இருக்குது. அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்லை. இப்போ இதுக்கு பேர் தான் என்னது? பரிபூரணம். ஆமே, பைபிள் சொல்லுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது 3 தான் ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியம். உணவு இருக்கா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உணவு இருக்கா? 3 நேரம் சாப்பிட்றதுக்கு உணவு இருக்கா? ஆமே, இருக்கா? உடை இருக்கா? இருக்கிறதுக்கு வீடு இருக்கா? வாடகை வீடோ சொந்த வீடோ வீடு இருக்கா? தெருவில் யாரும் இல்லையே. நீங்கள் வெளியில் டவுன்ல எல்லாம் போனீங்கன்னா ரோட்டு கடை வாசல்ல, அந்த பாலத்துக்கு கீழே, மரங்களுக்கு கீழே, கொசுக்கடியிலையும் சாக்கடையிலையும் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ரோடுகளிலையும் பஸ் ஸ்டாண்ட்லையும் ரயில்வே ஸ்டேஷன்லையும் மர நிழல்லையும் படுத்து கிடக்கிறவங்களை நீங்கள் பார்க்க முடியும். நான் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால, ஊழியத்தின் நிமித்தம் வேற வேற ஊருக்கு போகிறதுனால வித்தியாசமான மக்களை நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு இருக்க இடம் இல்லை. அப்போ எல்லாம் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே, நல்ல இடம் கொடுத்துருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் எனக்கு அதில் தொங்குற வயர் தெரியறதில்லை, அதில் இருக்கிற ஓட்டை தெரியறதில்லை, அதில் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கலைன்னா தெரியறதில்லை, தர போடலைன்னா தெரியறதில்லை. புரியுதா? இந்த அளவுக்கு எனக்கு ஒரு இடம் கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரம் அப்படி சொல்கிறது. முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக தான் பண்ணுறோம். ஆமென். கர்த்தரோட கிருபையினால நம்ம ஆலயத்தை நல்லா டைல்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற அளவுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அது இல்லாத போதும் அதில் மனரம்யமாக இருக்க கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணார்? அடுத்தானே இன்னும் இந்த பக்கமெல்லாம் இன்னும் முடிக்கலை, ஃப்ரெண்டெல்லாம் இன்னும் என்ன பண்ணலை, முடிக்கலை. நம்ம இப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கேட்டுக்கு பெயிண்டே அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது, புரியுதா? ஸோ ஆனால் இதில் நம்மளுக்கு என்ன இருக்குது? மன நிறைவு இருக்குது. சில பேர் போவாங்க, நம்மளை வந்து அவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க, நம்ம ஒஸ்ட்டாக இருக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என் தேவைக்கு தக்கவாறு என்னை நிறைவாக்கிட்டார். ஆமென். ஒரு வேளை நல்ல பெயிண்ட் கலராக அடிக்காமல் இருக்கலாம், ஆனால் மழை இல்லாமல் வெயில் இல்லாமல் கொசு இல்லாமல் படுத்து தூங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு தனி அறை உள்ள ஒரு வீட்டை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்கிறார். அப்படி தானே? உணவு கொடுத்துட்டாரு, உடுக்கிறதுக்கு உடை கொடுத்துட்டார். நம்மளுக்கு யாரும் உடை இல்லாமல் நல்ல இல்லை, அப்படி தானே?
நான் அதை தான் சொல்லும்போது சொல்கிறது, உடைகள் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நிறைய வீட்டில் பார்த்தோம்னா பீரோல் பத்தாமல் கீழே தான் அடிக்க வைக்கிறாங்க, செல்ஃப்லையும் அதுலேயும் இதுலேயும். எனக்கு பீரோலில் வைக்கிறதுக்கே ட்ரெஸ் இல்லை பாஸ்டர், யாராவது இருக்கீங்களா? அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவாய் வைத்திருக்கிறார். இப்போ நம்ம கொடுக்கறதெல்லாம் எதுலேருந்து தான் கொடுக்குறோம்? பரிபூரணத்திலிருந்து கொடுக்குறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பரிபூரணத்திலிருந்து கொடுக்குறோம். ஆனால் இவள் கொடுத்தது அப்படி இல்லை. ஆக்சுவலாக தன்னுடைய வறுமையில், அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பாருங்க, தன்னுடைய வறுமையில் அவள் என்ன பண்ணாலாம், தன் ஜீவனுக்கு உண்டானதை எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்த நிமிஷம் அங்கே என்ன இருக்கு என்ன இல்லை, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் அவள் என்ன பண்ணல. லூக்கா 21வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை படிங்களேன். பின்பு ம் 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 இங்க பாருங்க, இங்க சொல்லும்போது சொல்லிருக்கு, கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டுருச்சு. புரியுதா? பாருங்க, ஒரு இடத்துல மக்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, ஒரு திருப்தி வந்துடும். ஒரு போதுமான இடத்த நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம், இப்போ ஒரு தன்னிறைவுக்கு வந்துட்டோம். ஆலயம் எப்படி இருக்குதா, அழகா கற்களினால காணிக்கைகளினால அலங்கரிக்கப்பட்டிருக்கு தேவாலயம். அப்போ அந்த ஆலயத்துக்குள்ள அங்கே பிரச்சனை. அதை சரி பண்ணணும் அப்படின்னா அலங்கரிக்கிறது தப்பு கிடையாது, காணிக்கை நிறைவாக வர்றது தப்பு கிடையாது. ஆனால் அதில் திருப்தி அடைஞ்சிட்டு ஊழியத்தை என்ன பண்ணிடக்கூடாது, குறைச்சிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பாஸ்டர்கள் கனெக்ட் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, வர்ற மக்களில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, கணக்கு பண்ணுறாங்க. அந்த சிஸ்டர் வர்றாங்க, அவங்க இந்த வேலை செய்கிறாங்க, அந்த பிரதர் வர்றாரு, அவர் இந்த வேலை செய்கிறார், அந்த பாஸ்டர் வர்றாரு, அவர் இந்த வேலை செய்கிறார் அப்படின்னு கணக்கு பண்ணி ஒவ்வொரு ஆளும் இவ்வளவுதான் என்ன பண்ணுவாங்க, தசம பாகம் கொடுப்பாங்க, இவ்வளோ காணிக்கை கொடுப்பாங்க. ஆஹா, பாஸ்டர் பணக்காரர் ஆயிட்டார் அப்படிங்கிறது மாதிரி நிறைவுக்குலாம் வந்துடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. புரியுதா? அந்தந்த தேவைக்கு தக்கவாறு கர்த்தர் ஜனங்களை கொடுக்க வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, சில நேரங்களில் நான் யோசிப்பேன், ஒரு சில காரியங்களை ரொம்ப கவனமாக இருப்பேன். இப்போ அதில் தான் இங்கே சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இது இடிக்கப்பட்டு போகும். அப்படின்னா என்னென்னா, அது ஒன்றோடு ஒன்று இல்லாமல் போகும். இவர் இந்த ஆலயத்தை குறித்து மட்டுமில்லை, தன்னுடைய சரீரத்தை குறித்தும் அவர் சொன்னார். அவர் சொன்னது 2 காரியத்தை சொன்னார். இப்போ அதே மாதிரி தான் உங்களுடைய காரியம். இப்போ நீங்கள் உங்கள் அலங்காரமும், அதாவது பரிபூரணமும், உங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு என்ன வந்துருச்சு, பரிபூரணம் வந்துருச்சு. 2வது அங்கே என்ன வருது அப்படின்னா பொருளாதாரம். புரியுதா? ஆலயம் காணிக்கையினால நிரம்பினுச்சு, குடும்பம் இன்னைக்கு சம்பளத்தினால, பொருளாதாரத்தினால, விளைச்சல்களினால என்ன பண்ணுது, தன்னிறைவை அடையுது. அப்போ இந்த தன்னிறைவை அடையும் போது கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் நீங்கள் ஓட்ட விட்டீங்கன்னா, கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களில் நீங்கள் உண்மையாக இல்லை அப்படின்னா, அந்த இடத்துல வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா உங்களை கண்டிப்பாக கணக்கு கேட்பார். ஆமென், அல்லேலூயா. இது உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடை. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்திருக்கிற இந்த ஸ்டாண்டர்ட் இல்லை உங்களை ஆண்டவர் வைக்க போகிற இடம். நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பா, நான் ஒரு 20,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டேன், நான் ஒரு 40,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டேன், நான் ஒரு 50,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டேன், போதும் அப்படின்னா இது பத்தாது. சொல்லுங்கள், இது பத்தாது. இனி வருகிற காலங்களில் விலைவாசி எல்லாம் கூடும்போது நீங்கள் வாங்குகிற இந்த சம்பளம் என்ன பண்ணாது, பத்தாது. அப்படி தானே? ஆமென். லட்சங்கள் வந்தாலும் அதுக்கு வேலை இருக்குது. நான் நினைக்கிறது உண்டு, இந்த என் கையில் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அவ்வளோதுக்கு வேலை வச்சுருக்கிறேன் நான். புரியுதா? ஏன் அப்படின்னா, ஒரு பணம் வருது அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு வேலையை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். நிறைவாக கொண்டு போய் நீ சேர்த்து வை அப்படின்னு இந்த பைபிளில் ஆண்டவர் சொன்னார்ல, மதிகேடனே, இன்னைக்கு உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சுன்னா இன்னைக்கு நீ மரித்தால் நீ போவது எங்கே அப்படின்னு கேட்டார் பாருங்க.
அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறதுக்கு கர்த்தர் நம்மள்கிட்ட கொடுக்கல. நம்மள்கிட்ட வந்து எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, நான் ஏற்கனவே சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன், 5 உங்கள் வருமானத்தை பிரித்து நீங்கள் நல்லா சம்பூரணமாய் வாழ கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆமே, நான் சொல்லியிருக்கேன்ல, தசமபாகம், காணிக்கை, சேமிப்பு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, உங்களுக்குரிய செலவு, இப்படி 5 பிரித்து நீங்கள் என்ன பண்ணணும், அதில் நிறைவாய் நீங்கள் வாழணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படி வாழணும்? நிறைவாய் வாழணும், அப்படிதானே? அப்போ குறைவாய் வாழ்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நான் ஏதோ இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, அப்படிதானே? நான் சொல்லும்போது சொல்றது உண்டு, உன் வருமானத்தில் எல்லாம் 10 சொல்லுங்க, என்னது? வருமானத்தில் எல்லாம், அப்படிதானே? அது எப்படி வேணாலும் வரலாம், அந்த வருமானம் எப்படி வேணாலும் வரலாம். பைபிளில் சொல்லும்போது உன் சம்பளத்தில் எல்லாம் அப்படி சொல்லலை, உன் வருமானத்தில் எல்லாம் அப்படின்னு என்ன இருக்கு? எப்படி வேணும்னாலும் அந்த வருமானம் வரலாம். இனமாக வரலாம், அல்லது யாராவது கொடுக்கலாம், அல்லது உங்களுக்கு வட்டி பணத்தில் வரலாம், வாடகை பணத்தில் வரலாம், விவசாயத்தில் வரலாம், நீங்கள் பார்க்குற வேலைக்கு சம்பளமாய் கூலியாய் என்ன பண்ணலாம், வரலாம். எப்படி வந்தாலும் அது உங்களுக்கு வருகிற வருமானத்தில் எல்லாம் நீங்கள் 10 தசமபாகமாகவும், 10 காணிக்கையாகவும், 10 சேமிப்பாகவும், 10 உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும், 10 உங்கள் சொந்த செலவுக்காகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம் அப்படின்னு வேதாகம பொருளாதாரவியல் அப்படி சொல்கிறது. இது உங்களுக்கு சொல்லி கொடுக்குது, அப்படிதானே? ஆமாவா இல்லையா? இப்போ இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குது. இப்போ பாருங்கள், இந்தியன் கவர்மெண்ட்டு சொல்லுது, உங்களுக்கு வர்ற வருமானத்துக்கு நீங்கள் தொழில் வரி கட்டணும், அப்படிதானே? அதுக்கடுத்து ரோட் டேக்ஸ் கட்டணும், வாகன டேக்ஸ் கட்டணும், காய்கறி டேக்ஸ் கட்டணும், பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூல் டேக்ஸ், பிள்ளைங்களுக்கு படிப்புக்குன்னு ஒரு டேக்ஸ் கட்டணும், அப்படிதானே? சுங்கச்சாவடி கட்டணும், இன்சூரன்ஸு கட்டணும், பேங்கில் போட்டு நீங்கள் பணம் எடுத்தா வச்சா என்ன இருக்குது? ஆமாம், தண்ணி வரி வந்துருச்சு. இப்போ கிராமத்துக்கும் எங்கெங்கெல்லாம் டேங்க் கட்டி பைப்பு கொடுத்துட்டாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் தண்ணிக்கும் என்ன வந்துருச்சு? ஆமாம், நீங்கள் பாட்டில் திறந்து விட்டு ஓடவெல்லாம் இனிமேல் விட முடியாது. அங்கங்கே மீட்ரு வைக்க போகிறாங்க. இப்போ சும்மா தான் வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு வீட்டுக்கு இவ்வளோதுன்னு கொடுக்குறாங்க. ஆனால் இனிமேல் வந்து டவுனில் மீட்ரு வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்ண போகிறாங்க, எல்லா இடத்துலையும் மீட்ரு வைக்க போகிறாங்க. ஒரு அளவு இவ்வளவு தான் நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு. அந்த மீட்டரில் எவ்வளோ ஓடுதோ, கரண்ட்டு எப்படி நீங்கள் ஓடுறதுக்கு கட்டுறீங்களோ அது மாதிரி தண்ணிக்கு என்ன பண்ணணும், கட்டணுங்கிற நாட்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் ஒரு டேக்ஸ் இருக்கிறது மாதிரி சர்ச்சுக்கும் ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு, ஒரு டேக்ஸ் சிஸ்டம் வச்சுருக்கிறார். நம்ம சொல்கிறது மாதிரி, ஏன்னா நம்ம மோடி சொல்லி கொடுத்த முறை பிரகாரம் சொல்லி கொடுத்தாதான், நம்ம பாரத பிரதமர் சொல்லி கொடுத்த முறைமையின் பிரகாரமும், நம்மளுடைய பொருளாதார என்னது ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லி கொடுத்த என்ன சொல்கிறது, நிதி அமைச்சர் அவர் சொல்லிக் கொடுக்க, அவங்க நிர்மலா சொல்லிக் கொடுக்கறது மாதிரியும் சொல்லி கொடுத்தா தான் நம்மளுக்கு புரியும். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி கட்டுறது மாதிரி உங்களுக்கு சர்ச்சிலையும் ஜிஎஸ்டி முறைகள் இருக்குது. ஆமாம், ஆனால் இது வந்து ரொம்ப கம்மியானது, 10 மடங்கு, 10 ஆனால் அங்கே அப்படி கிடையாது, இங்கே நிறையா, இங்கே 10 பாருங்கள், அங்கே மினிமமே 5%, மினிமமே 5%, இங்கே 1% தான், புரியுது? அங்கே மினிமமே 5, அதுக்கடுத்து 18, அதுக்கடுத்து 40, 5, 12 நிப்பாட்டியாச்சு, 12 நிப்பாட்டியாச்சு. இப்போ வந்து 0, 5, 18, 40 4 ஸ்லாப் இருக்குது. 2 ஸ்லாப்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் 2 ஸ்லாப் இல்லை, அது 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 உண்மையான வார்த்தை இல்லை. 4 ஸ்லாப் இருக்குது. 1 0 இருக்குது, சிலதுக்கு 0% டேக்ஸ் இருக்குது, அது ஒரு ஸ்லாப். அதுக்கடுத்து 5% ஒரு ஸ்லாப் இருக்குது. அதுக்கடுத்து 18% ஒரு ஸ்லாப் இருக்குது. அதுக்கப்புறம் லக்ஸுரி இதுன்னு சொல்லிட்டு 40%. மொத்தம் 4 ஸ்லாப்பாக என்ன இருக்குது. புரியுதா? 4 முறையில் இந்த ஜிஎஸ்டி முறை இருக்குது. அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு முறையை வச்சிருக்கிறார். இதில் என்ன அப்படின்னா, முதல்ல எப்படி எடுத்த உடனே 10 அதுக்கடுத்து இன்னொரு 10 இன்னொரு 10
இன்னொரு 10-2, இன்னொன்று 10-5 அப்படி பிரிக்கிறார். இப்போ இந்த ஸ்லாப் பிரகாரம் 1 தசம பாகம், 1 காணிக்கை, 1 உங்களுடைய சேமிப்பு, இன்னும் ஒன்று வந்து என்னது உங்களோட 2 வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் அல்லது விவசாயத்தில் அல்லது என்ன ஊழியம் எதில் இருக்கிறீங்களோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும், 5% நீங்கள் திருப்தியாய் உங்கள் குடும்பத்தின் தேவைகளை அதில் என்ன பண்ணலாம், செலவு செய்யலாம். இப்படி நீங்கள் பழகணும். சொல்லுங்கள், இப்படி நீங்கள் பழகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இப்படி நீங்கள் பழகணும். இந்த பழக்கம் வராதது வரையிலும் நம்ம தரித்திரனாக இருப்போம், நம்ம வறுமையாக இருப்போம், நம்மளை தேடி வழி போக்கனை போல் தரித்திரம் என்ன பண்ணும் வரும். அப்போ என்ன பண்ணணும், அப்போ என் மைண்ட் செட் இவ்வளோ நாள் வரையிலும் 100 ரூபா கிடைச்சா 100 ரூபாயும் நான் செலவு பண்ணுவேன். அப்படி தானே? நம்ம கொஞ்சம் டீசெண்டாக என்ன பண்ணுறோம், தசமபாகம்னு ஒன்று எடுத்துடுறோம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எடுக்கிறீங்களா? ஆமே, தசமபாகம் எடுக்கிறீங்களா அப்படி கேளுங்க. ரைட். ஸோ எடுத்துறீங்க, ரைட். இப்போ இதில் எடுக்காதவங்க நீங்கள் என்ன பண்ணணும், இதில் மனம் திரும்பணும். சோத்திரம். ஆமே. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு. 2வது காணிக்கை, அது 10% எடுத்து என்ன பண்ணணும், அதை நீங்கள் வாரமெல்லாம் வருகிற போது கொண்டுட்டு வரணும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, காணிக்கை போடுற பழக்கம் இருக்கா? எவ்வளோ போடுறீங்க முக்கியம் இல்லை, ஆனால் வெறுங்கையா வரக்கூடாதான். பைபிள் சொல்லுது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா என்ன பண்ணக்கூடாது, வெறுங்கையா வரக்கூடாது. ஆமே. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கையில் கொடுக்கணும். உங்கள் கணவன் மனைவி பிள்ளைகளாய் நீங்கள் வருகிற போது ஒவ்வொருத்த கையில் என்ன இருக்கணும், காணிக்கை இருக்கணும். சொல்லுங்கள், காணிக்கை இருக்கணும். அதை பிரிச்சுக்கணும். உங்கள்கிட்ட இன்றைக்கி 10 ரூபா தான் இருக்குது காணிக்கை. நீங்கள் 4 பேர் வர்றீங்கன்னா ஒரு ஆள் 2 ரூபா 50 பைசா அப்படி என்ன பண்ணணும், பிரிச்சுக்கணும். 50 பைசா கிடையாது. அதனால பெரிய செட் 2 பேரும் 5 ரூபாயா போட்டு 3 ரூபாயா போட்டுட்டு மிச்சம் 2 பேருக்கு 2 ரூபாயா என்ன பண்ணணும் கொடுத்து நீங்கள் காணிக்கையோடு வரணும். காணிக்கை இல்லாமல் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஊழியக்காரனாக இருந்தாலும் வரக்கூடாது. ஆமே. இப்போ நானும் எப்படி வரக்கூடாது, காணிக்கை இல்லாமல் வரக்கூடாது. பழகணும். இது சொல்லுங்கள், பழகணும். ஆமே. 3வது சேமிப்பு. ஆமே. 10 ரூபாயில் 1 ரூபா தான் சேமிக்க போகிறீங்க. 10 ரூபாயில் எவ்வளவு, 1 ரூபா. நீங்கள் 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ சேமிக்க போகிறீங்க, 100 ரூபா. கண்டிப்பாக சேமிக்கணும். சொல்லுங்கள், சேமிப்பு அவசியம். அது எதுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த பணத்தை நானும் காசு வச்சுருக்கேன்னு எடுத்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் காட்டக்கூடாது. அந்த காசு இருக்கிறதையே நீங்கள் மறந்துடணும். ஆபத்தில் உதவுறதற்காக கர்த்தர் அதை என்ன பண்ண வச்சிருக்காரு, சேமிக்க சொல்லி இருக்கிறார். ஆமே. அதுக்கடுத்து 2% இன்வெஸ்ட்மெண்ட். இது நல்லா தெரியும், ஏற்கனவே உங்களுக்கு விளக்கமாக சொல்லி கொடுத்துருக்கிறேன். திருப்பி அதை ரொம்ப நேரம் அதில் நான் சொல்ல தேவையில்லை, ரைட். ஆனால் இதை நடைமுறைப்படுத்தலை அப்படின்னா வறுமை வந்துடும். ஆமே. பழகணும். இப்போ பாருங்கள், இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, 5 பேர் சாப்பிடணும். என்ன பண்ணுவீங்க, 4 பேர் தான் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது. திருப்தியாக சாப்பிட்டா 4 பேர் தான் சாப்பிட முடியும். 5 பேரோ 6 பேரோ சாப்பிடணும். ஒரு 2 பேர் விருந்தாடி வந்துட்டாங்க, 6 பேர் சாப்பிடணும். இப்போ என்ன பண்ணுவீங்க, அதே சாதத்தை பிரித்து பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி கொடுக்கறது மாதிரி என்ன பண்ணணும், பகுத்து உண்ணுகிறத சொல்லி கொடுக்கறது மாதிரி நாம் வாங்குகிற பணத்தை, நாம் சம்பாதிக்கிற பணத்தை பகுத்து பிரித்து செலவழிக்க கற்றுக்கணும். ஆமே. ஆரம்பத்தில் இது இல்லாததுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த பழக்கம் இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ அந்த கஷ்டங்கள் வருகிறது இல்லை. ஏன் அப்படின்னா பிரிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். சொல்லுங்கள், பிரிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த பிரித்து வச்சிருக்கிற பணத்தை வீட்டில் நான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், எனக்கே நான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். சார்லஸ் உனக்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லாமல் வச்சுருந்ததுனால தான் இன்றைக்கி எனக்கு உதவியாக இருந்துச்சு.
அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். எதுக்கு அப்படின்னா, இந்த மைண்ட் செட்டுக்கு என் மனசை கொண்டு வர்றதுக்கே ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. இதை பழக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கு. அதுக்கு முன்னாடி இப்படி இப்படி எடுத்து என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். பணம் வேணுமா இந்தா, காய் வேணுமா இந்தா, கறி வேணுமா இந்தா அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்படி கொடுக்கக்கூடாது. எனக்குரியதை மட்டும்தான் நான் எடுத்து கொடுக்கணும். தசம பாகத்தையும் நான் எடுக்கக்கூடாது, காணிக்கையும் நான் எடுக்கக்கூடாது, சேமிப்பையும் நான் எடுக்கக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நான் எடுக்கக்கூடாது. எதை தான் எடுக்கணும், செலவுக்குன்னு இருக்கிற 5% தான் நான் என்ன பண்ணணும், எடுக்கணும். அப்படி எடுக்கிறதுனா, உதாரணத்துக்கு எனக்கு இப்போ ஒரு 10,000 ரூபா வருதுன்னா 5,000 ரூபா தான் நான் செலவு பண்ணலாம். மீதம் அந்த 2% செலவு பண்ணலாம். ஆனால் அது முதலீடாக தான் செலவு பண்ணலாம். அழிக்கிற செலவாக பண்ணக்கூடாது, ஆடம்பர செலவு அதில் கொண்டு வரக்கூடாது. புரியுதா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அதை பழகிறதற்கு ட்ரைனிங் நான் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதை பிரித்து தனியாக வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. வைக்கிற இடத்த நான் மறக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆமே இல்லை அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு பேங்கில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. என் கையில் வச்சுருந்தேன்னா காலியாக போயிடுதா, கொண்டு போய் போட வேண்டியதாக இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னா, இப்படி பழகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் சேர்த்து வைப்பேன், இந்த 15 தேதி ஆன உடனே அதையும் எடுத்துன்னு வந்துடுவேன். ஆனால் இதை எடுக்காமல் வைக்கிறதற்கு எனக்கு 4 வருஷம் ஆச்சு. அந்த ப்ராக்டிஸ், என் மண்டையை நான் ப்ராக்டிஸ் பண்ணி என்னுடைய செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எனக்கு என்ன இல்லைன்னா, கடன் வாங்க வேண்டிய தேவையில்லாத சூழ்நிலை. இருக்கிற கடனை குறைக்கிறதற்கு ஒரு வாசலை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, திறக்கிறார். ஆண்டவர் வாசலை திறக்கிறார். எதுக்கு? நான் தரித்திரனாக இருக்கக்கூடாது, நான் என்ன பண்ணக்கூடாது, கடன்காரனாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுன்னா கர்த்தருக்கு முதல்ல நான் கீழ்ப்படிஞ்சாதான் கர்த்தர் எனக்கு அந்த காரியங்களை எல்லாம் என்ன பண்ண முடியும், எனக்கு கொடுத்து தீர்க்க முடியும். சொல்லுங்களேன், கொடுக்க முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு பற்றாக்குறை இருக்கா? சொல்லுங்க, பற்றாக்குறை இருக்கா? அப்போ என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். ஆமே, இப்படி கடைபிடிக்கணும். அதான் சொல்லும்போது சொல்லுங்க. இப்போ பாருங்க, இவ கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல தனக்கு இல்லாட்டியும் அங்க என்ன பண்ணா, கொடுத்தா. இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்ன, நம்மளுக்கு இருந்தா கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். இதுதான் நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனை. பைபிள் சொல்லும்போது சொல்லியிருக்கு, இல்லாததிலிருந்து அவள் என்ன பண்ணாலாம், எடுத்து தன் ஜீவனுக்கு உண்டானவற்றை இதில் எல்லாத்தையும் என்ன பண்ணாலாம், போட்டுட்டான். அடுத்த நேரம் அவளுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காதுன்னு தெரியாது. இப்போ பாருங்க, சில பேர் இருக்கிறாங்க, அவங்க யாருன்னா, நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 24வது வசனத்துக்கு வந்துருங்களேன். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 24வது வசனம். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு, உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். ஓகே, இங்க பாருங்க, இந்த 2 வசனமும் முக்கியமான வசனம். இங்க சொல்லும்போது வாரி இறைத்தும் விருத்தி அடைந்தவரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் அப்படின்னா கஞ்சத்தனம். புரியுதா? சில ஆட்கள் இப்படி பிதுக்குவாங்க, புரியுதா? அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படியே உள்ள வச்சுட்டீங்க. அப்படி முன்னாடியே நீங்க செல்லும் செலவை கணக்கிட்டீங்கன்னா இந்த திருகிறது பிதுக்கிறது இந்த வேலையெல்லாம் வராது. ஃபர்ஸ்ட் உங்க மேல உங்களுக்கு என்ன வரணும், நம்பிக்கை வரணும். சொல்லுங்க, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வரணும். ஆமே, நீங்க இந்த பணத்தை ஆண்டவர் சொல்லாம செலவு பண்ண மாட்டேனா, அப்படி என்ன பண்ணணும், ஒரு முடிவு எடுக்கணும். சின்ன பிள்ளைங்க நீங்களும் தான். ஆமே, நீங்களும் தான். உங்கள் கையில் கிடைக்கிற காசை உடனே நேர பக்கத்தில் இருக்க பெட்டி கடையில் போய் என்ன பண்ணிடக்கூடாது, வாங்கி சாப்பிட்றக்கூடாது.
இல்லைன்னா வேற காரியம் செஞ்சிடக்கூடாது. உங்கள் கையில் இருக்கிற பணத்திற்கு நீங்கள் உத்தரவாதி. கர்த்தர் உங்கள் கையில் பணத்தை கொடுத்து அவர் சோதித்து பார்ப்பார். அவர் உங்கள் கையில் பணத்தை கொடுத்து என்ன பண்ணுவார்? சோதித்து பார்ப்பார். நீங்கள் உங்களுக்கு உரியதை எடுத்து நீங்கள் வீணடிச்சிடக்கூடாது. ஆண்டவருக்கு உரியதையும் எடுத்து நீங்கள் செலவு பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு உரியதை எடுத்தும் நீங்கள் வீணாக என்ன பண்ணக்கூடாது? செலவு பண்ண கூடாது. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ உங்கள் வருமானம் வந்த உடனே, இப்போ நீங்கள் வந்து ஃபிக்ஸடு சேலரி இல்லை, எனக்கு இன்றைக்கி ஒரு 100 ரூபாய் வருது, நான் அதை இந்த 5ஆக பிரிச்சிடணும். நாளைக்கு ஒரு 100 ரூபா வருது, 5ஆக பிரிச்சிடணும். ஒரு சிலருக்கு எங்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்கும்போது, இப்போ கல்லூரியில் பைபிள் காலேஜில் இந்த பயிற்சி கொடுக்கும்போது 5 டப்பா வச்சுக்கிறீங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு இந்த கிளாஸ் எடுக்கும்போது பைபிள் காலேஜில் 5 டப்பா தனியாக வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 10 ரூபா வருதுன்னா அதில் 1 ரூபாயை எடுத்து தசம பாகத்திலையும், 1 ரூபாயை எடுத்து காணிக்கையிலையும், 1 ரூபாயை எடுத்து சேவிங்லையும், 2 ரூபாயை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்லையும், ஒரு 5 ரூபாயை எடுத்து உங்களுக்குரிய டப்பாவிலையும் போட்டு வச்சிருங்க அப்படி சொன்னாங்க. இந்த பணம் எப்படி வரும்? டெய்லி கூட வரலாம், 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு கூட வரலாம், 15 நாள் வாரம் ஒரு வரலாம், 15 நாளைக்கு ஒரு முறை வரலாம், மாதம் ஒரு முறை வரலாம். உங்கள் வருமானம் எப்படி வேணுனாலும் இருக்கலாம். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் முறையாக பிரிக்கணும். இப்படி பிரிக்காதது வரையிலும் அவங்கள பைபிள் பிசினித்தனம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னு சொல்லுது. கஞ்சன், கருமி, பிசினாரி அப்படிலாம் நம்ம கிராமத்துல எல்லாம் திட்டி பார்த்துருப்பீங்க. திட்டுவாங்களா? கேட்டிருக்கீங்களா? அப்படி கஞ்சன், பிசினாரி அப்படிமா, கருமி, அவன் கையை எச்சு கையால் கூட என்ன பண்ண மாட்டான், காக்கா வரட்ட மாட்டான் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய கேட்டிருக்கிறோம் ஏற்கனவே. இவங்கெல்லாம் தரித்திரம் அடைவாங்களாம். பைபிள் சொல்லும்போது சொல்லுங்க, வாரி இறைத்து விருத்தி அடைந்தாரும் உண்டு அப்படி சொல்லியிருக்கு. அப்போ ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணணும்? கொண்டுட்டு வரணும். அதான் நான் அன்னைக்கு போன உபவாச ஜபத்தில் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொன்னேன். ஆபேலினுடைய காரியம், காயினுடைய காரியத்தை சொன்னேன். 2 பேரும் கொடுத்ததில் பிரச்சனை இல்லை. ஆமே, இவனுடைய ஆட்டு மந்தைகளில் பெஸ்ட்டை கொண்டு வந்தான். அவன் தன் விளைச்சலில் பெஸ்ட்டை கொண்டு வந்தான். அவன் விவசாயம் பண்ணுகிறவன், இவன் ஆடு மேய்க்கிறவன். ஸோ இவனுக்கிட்ட இருந்த மந்தையிலிருந்து இவனுக்கிட்டக்கு உண்டானதை பெஸ்ட்டை கொண்டு வந்தான். அதே மாதிரி காயினும் என்ன பண்ணான்? தன்னுடைய வயல்களிலிருந்து பெஸ்ட்டை எடுத்துக்கிட்டு வந்தான். ஒரு சிலர் சொல்லும்போது சொல்லுவாங்க, இவர் ரத்தம் சம்மந்தப்பட்ட ஆட்டுக்குட்டி கொடுத்ததுனால ஏற்றுக்கிட்டாரு, இவர் வந்து வயல்லேருந்து கொண்டு வந்ததுனால ஏற்றுக்கல. அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் ராங் உபதேசம். அப்படி யாராவது சொல்லி நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை தூக்கி போட்டுருங்க. 2 பேரும் கொண்டு வந்தது பெஸ்ட்டு தான். ஆனால் கர்த்தர் பார்த்தது அவன் கொண்டு வந்த பொருளை இல்லை, அவனுடைய இருதயத்தை. ஆமென். அப்போ காணிக்க தசம பாகம் கொடுக்கும்போது, ஏழைகளுக்கு கொடுக்கும்போது, மிஷினரிகளுக்கு கொடுக்கிற போது, இப்போ எல்லாம் நீங்கள் எப்படி கொடுக்கணும்? உங்கள் மனதை கர்த்தர் பார்ப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் மனதை கர்த்தர் பார்ப்பார். உங்கள் கையை பார்க்க மாட்டார், உங்கள் மனசை பார்ப்பார். இந்த விதவை தாய் போடும்போது கர்த்தர் அந்த பணத்தை பார்க்கல, அவ போட்ட மனசை பார்த்தார். அவள்கிட்ட இருந்தது அவ்வளவு தான். அதை திருப்தியாய் அவள் என்ன பண்ணா? போட்டா. கொண்டு வந்து கொடுக்கும்போது திருப்தியான அந்த எண்ணத்தில் கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்கும்படி வைத்தார். அப்போ ஒரு மனுஷன் பையன் இதை இரவு ஜபத்தில் நான் சொல்லணும் அப்படின்னா, இரவு ஜபத்துக்கு வருகிற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அவங்கள கர்த்தர் ஸ்பெஷலாக பார்ப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் ஸ்பெஷலாக பார்க்குறார். உங்களை கர்த்தர் ஸ்பெஷல். ஆமென். அல்லேலூயா. இங்கே வந்து நீங்கள் அரைகுறை தூக்கத்தில் உட்காந்துருந்தா கூட இங்கே வந்து என்ன பண்ணுவார்? உங்களை ஸ்பெஷலாக பார்ப்பார். ஆமென். அதனால தான் நான் சொல்கிறது, நைட் ப்ரேயருக்கு வந்துடுங்க அப்படி சொல்லுவேன். நைட் ப்ரேயர் கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் வைத்திருக்கிற ஒரு நாள். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வந்து இப்போ வந்தாச்சு. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் கொடுக்குற போது உங்கள் காணிக்கையாக இருக்கட்டும், உங்கள் தசம பாகமாக இருக்கட்டும், உங்கள் மிஷினரி மற்ற எந்த காரியங்களாக இருக்கட்டும், அதை எப்படி கொடுக்கக்கூடாது? மன வருத்தத்தோடு, மன சங்கட்டத்தோடு, ஐயோ இன்னைக்கு 100 ரூபா
நான் இன்னைக்கு தசமபாகம் போடுறேனே, இந்த 100 ரூபா வச்சுருந்தேன்னா அந்த கடன்காரனுக்கு சேர்த்து கட்டிடுவேனே அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, இருதயத்துக்குள்ளே வரக்கூடாது. எங்கே வரக்கூடாது? வாயில் வரக்கூடாது, அப்படி சொல்லலை. எங்கே வரக்கூடாது? இருதயத்துக்குள்ளே வரக்கூடாது. புரியுதா? உள்ள வரக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு காசாவெல்லாம் வர்றது இல்லைங்க, எனக்கு நெல்லா வருது, மலாட்டையாக வருது, என்ன வருது, இப்படி தான் வருது, சவுக்கா வருது அப்படின்னா அதை என்ன பண்ணுவீங்க, அதை பொருளாக்கி அது விற்கும்போது, அல்லது நீங்கள் பொருளாவையே சர்ச்சுக்கு என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். சொல்லுங்க, எப்படி கொடுக்கலாம்? ஆமாம், புரியுதா? இதில் எப்படி கொடுக்கக்கூடாதான்? ஆமாம், உங்களுக்கு நிறையா விளைஞ்சிருச்சுன்னு வைங்க, ஒரு 10 மூட்டையை ஏற்றி விட்றீங்க, மூட்டையை தூக்கும் போது பெருசு பெருசாக தெரியும். அப்போ என்ன பண்ணக்கூடாது, அச்சோ ஒரு மூட்டையை வச்சுக்கிட்டு 2 மூட்டையை வச்சுக்கிட்டு அனனியா சஃபிராவல் மாதிரி ஏற்றி விட்டுருவோமா அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. ஏன் அப்படின்னா இதுதான் என்னுடைய ஆசீர்வாதத்தின் விதை, ஆசீர்வாதத்தின் விதை. ஆமாம், இந்த ஆசீர்வாதத்தின் விதையை நம்ம ரொம்ப கவனமாக விதைக்கணும். விதை ரொம்ப முக்கியம், அப்படிதானே? ஆண்டவர் சொல்றாரு, கொடுத்து என்னை சோதித்து பார் அப்படி சொல்றார். கொடுத்து வேற எதுலையாவது சோதிக்க சொல்லியிருக்காரா? இல்லை, இது ஒன்றில் தான் சொல்லியிருக்கார். அதான் தெளிவாக சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, வாரி இறைத்து விருத்தி அடைந்தாரும் அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. 22வது அதிகாரம் 9வது வசனத்தை படிங்களேன். அவன் தன் ஆகாரத்தை தரித்திரனுக்கு என்ன பண்றானா, கொடுக்கிறான். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவானா. ஏன் அப்படின்னா தன் ஆகாரத்திலிருந்து என்ன பண்றானா, தரித்திரனுக்கு கொடுக்கிறான், சாப்பாடு இல்லாதவனுக்கு கொடுக்கிறான் அப்படி சொல்லியிருக்கு. அப்ப இவன் பணக்காரன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படி சொல்லல ஆண்டவர். இங்க எப்படி சொல்றாரு, கருணை, இரக்கம், உண்மை, இந்த காரியத்தை சொல்ற. இப்ப எனக்கு 3 நேரம் சாப்பாடு தான் இருக்கு, ஆனா ஒரு நேரம் சாப்பாடு கூட ஒரு நாளைக்கு இல்லாம ஒருத்தனை நான் பார்க்கிறேன். அப்ப என்ன பண்ணணும், 2 நேரம் நான் சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் என்ன பண்ணணும், அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படி சொல்றாரு. என்ன ஐயாது, ஏற்கனவே இன்னைக்கு வெறும் கொடுக்கறதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னா, இதெல்லாம் நம்மளுடைய ஆசீர்வாதத்தின் விதை. ஆமென். ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு என்ன பண்றானா, கடன் கொடுக்கிறான் அப்படி சொல்லிருக்கு. கடவுளுக்கு கடன் கொடுக்கிற ஒரு பாக்கியம் நம்மளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கார். நம்ம யாருக்கு கடன் கொடுக்கலாம்? ஏழைகள், கர்த்தருக்கு கடன் கொடுக்கலாம். ஏழைகளுக்கு கொடுக்கிறவன். நான் ஏசப்பா இறங்கி வாங்க, உங்களுக்கு நான் 100 ரூபா கொடுக்கணும், அல்லது ஏசப்பா இறங்கி வாங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரியாணி கொடுக்கணும் அப்படி சொல்ல முடியாது. அப்போ அவருக்கு கொடுக்கணும்னா யாருக்கு கொடுக்கணும்? ஏழைக்கு கொடுக்கணும். ஆமென். ஏழைக்கு கொடுக்கணும். நான் 30 நாளைக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை பிரகாரம் 90 நேரம் சாப்பிட்றேன். ஆனால் ஏழையாய் ஒருத்தன் ஒரு நாளைக்கு ஒரு வேளை கூட சாப்பாடு கிடைக்காமல் இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய நிலைமை என்ன? எத்தனையோ மிஷினரிகளுக்கு சாப்பாடு இல்லை தெரியுமா? எத்தனையோ மிஷினரிகள் 3 நேரம் சாப்பிடலை, கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. அவர்கள் அந்த மத்தியிலையும் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்மளுடைய பகுதியில் ஒரு சிலர் இருக்கிறாங்க. பட் அதிகமாக நார்த் இந்தியா சைடெல்லாம் போனீங்க அப்படின்னா அவங்க ஒரு நேரம் சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்காது. அங்கே அதிகமாக இந்த கோதுமைகள் எல்லாம் எல்லாராலையும் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. நம்மளுக்கு இலவசமாக கிடைக்கிறது மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கிடையாது, இலவசம் கிடையாது. நீங்கள் ஆந்திராவெல்லாம் போயிட்டீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு ரேஷன் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் கிறிஸ்தவங்களுக்கு ரேஷன் உண்டு. ஆந்திராவுக்கெல்லாம் போனீங்கன்னா ரேஷன் அட்டை ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு என்ன கிடையாது. அதனாலேயே நிறைய பேர் கிறிஸ்தவத்துக்கு மாற மாட்டேங்கிறாங்க.
நாங்கள் மாறினா எங்களுக்கு ரேஷன் கிடைக்காது. ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது ரேஷன் எங்களுக்கு கிடைக்காது அப்படி சொல்லுவாங்க. புரியுதா? நம்ம பாக்கியமுள்ள மக்கள், நம்ம திருப்தியாக வாங்கிட்டு வந்து நாய்க்கு கோழிக்கெல்லாம் போடுற அளவுக்கு என்ன இருக்குது, கடவுள் நம்மளுக்கு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிற. அந்த மக்களுக்கு அது கூட என்ன பண்ணலை, கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம தான் நினைக்கணும். ஆமென். ரோட்டில் போகிற ஏழை பரதேசிகள் திக்கற்றவர்களுக்கு யார் வேணாலும் கொடுத்துட்றாங்க, யாரோ கொடுத்துட்றாங்க. ஆனால் மிஷினரிகளுக்கு யார் கொடுக்கிறது? பக்கத்தில் பார்த்துக்கலுங்க, யார் கொடுக்கிறது? மிஷினரிகளுக்கு யார் கொடுக்கிறது? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு வாரத்தில் 3 நேரம் சாப்பிடாத. ஒரு வாரத்தில் 3 நேரம், 7 நேரத்துக்கு ஒரு நேரம் என்ன பண்ணக்கூடாது, 6 நேரம் சாப்பிடலாம், 7வது நேரம் சாப்பிடக்கூடாது. அப்படி தானே? அப்போ ஒரு வாரத்துக்கு 3 முறை வரும், ஒரு மாதத்துக்கு 12 முறை அல்லது 14 முறை என்ன பண்ணும் வரும். அந்த நாளுக்கு தகுந்த மாதிரி 12 வச்சுக்கிடுங்க, 12 முறை வரும். ஸோ இப்போ இந்த 12 முறை சாப்பாடு பணம் யாருக்கு போகணும்? மிஷினரிக்கு. அதாவது ஆகாரம் இல்லாத மிஷினரிகளுக்கு என்ன பண்ணணும், போகணும். ஆமென். நான் நம்மளுடைய ஸ்தாபனத்தில் இருக்கிற மிஷினரிகள்கிட்ட எல்லாம் சொல்கிறது உண்டு, நீங்கள் என்னைக்கு தன்னிறைவு அடைஞ்சிட்டிங்களோ, எனக்கு சாப்பாட்டுக்கு குறைவு இல்லாமல் கரெக்டாக வந்துடுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு அந்த பணத்தை வேறு நபருக்கு கொடுத்துடணும் அப்படி சொல்கிறது உண்டு. ஆமென். எனக்கு போதும், எனக்கு 3 நேரம் சாப்பாடு, இருக்க இடம், போதுமான வசதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், நீங்களே வந்து என்ன பண்ணணும், மிஷினரியாக இருக்கிற நீங்கள் பாஸ்டர் நீங்களாக ஒரு ஆளை மாற்றி விடலாம், அல்லது நீங்கள் ஸ்தாபனத்தில் சொல்லி ஸ்தாபனத்தை வேறு நபருக்கு அதை மாற்றி விட என்ன பண்ணலாம், சொல்லிடலான்னு நான் சொல்கிறது உண்டு. ஏன் அப்படின்னா, ஆகாரம் இல்லாதவர்களுக்கு இந்த பணம் போய் சேரணும். ஆமென். அல்லேலூயா. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு ஆண்டவர். அவங்க பேர் என்னவா? கருணை கண்ணனா. ஆமென். இரக்க கண்ணுடையவன். அவன் கண்ணு எப்படி இருக்குமா? இரக்கமா இருக்குமா. அப்படி இரக்க கண்ணை உடைய ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். ஆமென். நீங்க நினைக்கலாம், எங்கங்க எனக்கே இரக்கம் பட வேண்டிய நிலைமையில நான் இருக்கிறேன் அப்படின்னு. இல்லை, கர்த்தர் நம்மை நிறைவாய் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, எப்படி வச்சிருக்காரு? நிறைவாய் வச்சிருக்கார். நம்ம தேவையை எப்படியோ சந்திச்சிடுறார். யாரை கொண்டாகிலும் எனக்கு இல்லை, என் பிள்ளைகளுக்கு இல்லைன்னு சொல்லாத அளவில் கர்த்தர் நம்மளை நடத்திடுறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெறுகிறதற்கு நான் கருணை கண்ணனா இருக்கணும். ஆமென். அப்ப சொல்லுங்க, உபவாசம் இருக்கிற பக்கத்தில் பார்த்துக்கலுங்க, உபவாசம் இருக்கிற பழக்கம் இருக்கா? அப்போ அதை என்ன பண்ணணும் சொல்லுங்க, அதை என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு நான் சொல்ற 1 வாரம் வருது, 2 வாரம் வருது, அதுக்கப்புறம் காணாமல் போயிடுது. இதுக்காக வாரம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இது ஒவ்வொன்றும் நினைவு கூறப்பட வேண்டியது. நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்கு இது ஒரு விதை. ஆமென். இப்போ பாருங்க, உங்க தோட்டத்தில் வெறும் சொரக்காயை மட்டும் போட்டு வச்சிடுறீன்னு வைங்க. சொரக்காய்னு தான் ஞாபகம் இருக்கு, நிறைய காய்ச்சிருக்கு. போகையில் வேணும்னு வாங்கிட்டு போங்க அப்பா கிட்ட. ரைட், புரியுதா? நீங்கள் வெறும் சொரக்காயை மட்டும் போட்டு வச்சிடுறீங்க, போதுமா? என்ன பண்ணணும்? வெண்டைக்காய் போடணும், கத்தரிக்காய் போடணும், பாவக்காய் போடணும், பீக்கங்காய் போடணும், புடலங்காய் போடணும். இப்படி எல்லா காயும் என்ன பண்ணணும்? கொஞ்சம் போடணும். உங்களுக்கு நல்ல விவசாயம் நல்லா இருந்தால் வெங்காயம் கூட நீங்களே போட்டுக்கலாம், தக்காளி கூட நீங்களே என்ன பண்ணலாம், போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் போடணும். நான் ஒரு விதை தான் போடுவேன், நான் தசம பாகம் மட்டும்தான் போடுவேன். இல்லைன்னா போனால் போயிட்டு போது இன்னும் விதையை சேர்த்து காணிக்கு மட்டும்தான் போடுவேன். அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்கள் எப்போ பார்த்தாலும் டெய்லி இப்போ சொரக்காய் விதையை போட்டு வச்சுட்டீங்கன்னா வேறு வழியே இல்லை. காலைல சொரக்காயை வாத்திங்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். ஆமாவா? வெறும் நெல்லை மட்டும் விதைச்சி வச்சுட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? வெறும் நெல்லா திங்க முடியுமா? அரிசியாக திங்க முடியுமா? திங்க முடியாது. அப்போ மல்டி விதை போடணும், வேற விதை போடணும். அதே மாதிரி தான்
உங்க ஆசீர்வாதத்தின் விதையும் நிறைய இருக்கு. பைபிளில் நிறைய விதை சொல்லியிருக்கு. அப்போ இந்த விதையை நான் விதைச்சு அதன் மூலம் நான் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். அப்படிதானே? பெற்றுக்கொள்ளணும். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு போதுமான அளவிற்கு உங்கள் வருமானத்தை ஏற்பாடு செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வியாதிகளை விலக்கி, உங்களை பொல்லாப்புகளுக்கு விலக்கி உங்களை பாதுகாப்பார். அப்படியே மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு வந்துருங்களேன். பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இது என்ன பண்ணணுமா? நீங்க கொண்டு வந்து போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா அப்படின்னு. ஆமென். கொடுக்கிற நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? தசம பாகம் கொடுக்கிறவங்க கை தூக்கி ஆமேன்னு சொல்லுங்க. ஆசீர்வாதமா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரா? இல்லை தரித்திரமா போயிட்டீங்களா? இல்லை பற்றாக்குறை இல்லாமல் நடத்துகிறாரா? ஆமே. நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது இருந்த இடத்துல இப்போ இல்லை. இப்போ நல்ல உயர்வாய் தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? நல்ல வீடு தந்திருக்காரு. சொல்லுங்க, நல்ல வீடு தந்திருக்கிறார். வாகனம் கொடுத்துருக்காரு ஒரு சிலருக்கு. ஆமாவா? ஆமே. இன்னும் உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு உதவி செய்கிறாரு. ஃபீஸ் கட்ட உதவி செய்கிறாரு. எல்லாமே வேலைக்கு கொடுத்துருக்காரா? எல்லாமே கிடைக்குதா? உயர்வாக இருக்கிறீங்களா? இந்த உயர்வு எப்படி வந்துச்சு? கொடுத்ததுனால. சொல்லுங்க, கொடுக்கறதுனால. அவர் சொன்னதை கேட்டு நான் கொடுக்கறதுனால இந்த ஆசீர்வாதம் வருது. ஆமே. சில பேர் சொல்லுவாங்க, நான் கொடுக்காட்டியும் ஆசீர்வாதம் வருதேயா அப்படின்னு. அது நிலச்சி நிற்காது. அது உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கருவறுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆசீர்வாத தடையெல்லாம் அப்படியே இன்னைக்கு போகும்னு வச்சிருந்து நாளைக்கு பொத்துன்னு கீழே தள்ளி விடுற மாதிரியெல்லாம் இருக்காது. அது ஒரு சிலருக்கு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக அடிக்கிறதே தெரியாது. உங்களுக்கு தெரியாமலே அடிச்சு கொண்டு வந்து கடைசியாக நீங்கள் எஜ்ஜில் இருந்து அகல பாதாளத்தில் விழுகிறது மாதிரி விழுந்திருப்பீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் இதில் கொடுத்து சோதிச்சு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு ஆண்டவரே சொல்கிறாருன்னா அது எப்படி இருக்கும்னு நீங்களே என்ன பண்ணணும்? நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துல என்ன இருக்கிறீங்க. நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பைபிள் தெளிவாக நம்மளுக்கு என்ன பண்ணுது? சொல்லி கொடுக்குது. 2 கொரிந்தியருக்கு வந்துருங்க. 9வது அதிகாரம் 6லிருந்து 11 வசனம் வரையிலும் அங்கே ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, நியமித்தபடியே கொடுக்க கடவன். பெருகும்படிகளை ஏற்கும்படியாக வல்லவராயிருக்கிறார். ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி
எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இங்க சொல்றாரு பாருங்க, தேவன் உங்களுக்கு விதையை அளித்து. ஆமென். அவர் மரத்தை, காய்க்கிற மரத்தை, செடியை அப்படியெல்லாம் டைரக்டா கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் எப்படி கொடுக்கிறாரா? விதையை கொடுக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, விதையை கொடுக்கிறார். ஆமென். விதையை என்ன பண்ணணும்? குரங்கு விதைச்சது மாதிரி விதைக்கணும். அப்படியா? குரங்கு தோட்டம் போட்டுச்சுல்ல, தெரியுமா அந்த கதை? ஆமா, குரங்கு தோட்டம் போட்டுச்சான். அந்த விதை வாங்கும் போது அவன் சொன்னாராம், நீங்க என்ன பண்ணணும்? விதையை விதைச்சிட்டு காலையில் சாயந்தரம் தொடர்ந்து தண்ணி ஊற்றணும். பக்குவமாக போட்டு விதைச்சிட்டு அந்த விதை முளைக்கிற வரையிலும் பத்திரமா பாதுகாக்கணும் அப்படி சொன்னார். இந்த குரங்கு என்ன பண்ணிச்சான்? விதையை கொண்டு வந்து போட்டுச்சான். அவங்க சொன்னது மாதிரி குழி வெட்டி மண்ணெல்லாம் பக்குவப்படுத்தி உரமெல்லாம் போட்டு எருவெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் பக்குவமாக தெளித்து விதையை ஊனிருச்சு. விதையை ஊனி அடையாளம் வச்சிருச்சு. காலையில் ஒரு முறை நோண்டி பார்த்துச்சு, மத்தியானம் ஒரு முறை நோண்டி பார்த்துச்சு, ராத்திரி ஒரு முறை நோண்டி பார்த்துச்சு. டெய்லி தண்ணி ஊற்றும் போதெல்லாம் நோண்டி நோண்டி பார்க்குறது, அதான் அதுக்கு வேலை. புரியுதா? இப்போ அவர் சொன்ன நாள் வந்துருச்சு, விதை என்ன பண்ணலை? முளைக்கலை. நேராக விதைக்காரன்ட்ட போயிடுச்சு, எடுத்துக்கிட்டே போயிடுச்சு. எடுத்துகிட்டு போனோன்னு அவன்கிட்ட போய் சண்டை போட்டுச்சு. அவன் சொன்னார், நான் சொன்ன மாதிரி போட்டியா? போட்டேன். எப்படி போட்டேன் அப்படின்னா, நல்லா குழி வெட்டினேன், நீ சொன்ன ஆழத்துக்கு மண்ணை நல்லா கிளறினேன், எரு சேர்த்தேன், உரம் போட்டேன், தண்ணி ஊற்றுனேன், நீ சொன்ன அகலத்தில் கையெல்லாம் வச்சு என்ன பண்ணேன், கேப்பெல்லாம் விட்டு விட்டு நட்டேன் அப்படின்னா. அது முளைச்சிருக்கும் அப்படின்னா. இல்லை, முளைக்கலை அப்படின்னு. எப்படி? நான் தான் காலையில் மத்தியானம் ராத்திரி நோண்டி நோண்டி பார்த்தனே அப்படின்னு. இன்னைக்கு சில ஆட்கள் இருக்கிறாங்க, விதைன்னா என்ன பண்ணக்கூடாது? மண்ணுக்குள்ளே போட்டுட்டு அந்த விதையை பற்றி கவலையே படக்கூடாது. விதைச்சா முளைக்கும். சொல்லுங்க, விதைச்சா முளைக்கும். அப்போ பாருங்க, விதைச்சிட்டு உடனே எனக்கு அதிலிருந்து காய் காய்க்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு முறை ஜெபத்தோட்டத்தில் நாங்கள் இருக்கும்போது அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் அங்கே வந்தவர் காணிக்க நேரத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். நீங்கள் இந்த விதைக்கிறதை குறித்து சொன்னார். சொன்ன உடனே, கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்காய் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டார், ஆசீர்வதிப்பார் அப்படின்னு. உடனே அங்கே வந்திருந்த ஒரு ஐயா பார்த்தார், நம்மகிட்ட 10 ரூபா தான் இருக்கு. 10 ரூபா போட்டால் எவ்வளோ கிடைக்கும்? 100 மடங்கு. அப்போ 1000 ரூபா கிடைக்கும். அப்படி தானே? பக்கத்தில் 2 சைபரை போட்டுக்கோங்க, 1000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு. 100 ரூபா வச்சிருந்த 100 ரூபாயை எடுத்து காணிக்கப்பட்டியில் போட்டார். அவர் என்ன நினச்சிருக்காரு? ஆராதனை முடிஞ்ச உடனே நம்ம 10 ரூபா போட்டால் 100 மடங்கு 1000 ரூபா நம்மளுக்கு கொடுப்பாங்க போல இருக்குன்னு வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்கார். புரியுதா? அவர் இருந்த போட்டுட்டார். அதை வச்சு தான் இப்போ பஸ்ஸுக்கு என்ன பண்ணணும்? போகணும். இப்போ யாராவது கொடுப்பாங்களான்னு வர்ற ஒவ்வொருத்தர் கையையும் இப்படி பார்த்துக்கு நிற்கிறார். இந்த குரங்கு விதையை நோண்டி பார்த்தது மாதிரி நிற்கிறார். யாரும் கொடுக்கல. கடைசியில் அழுக ஆரம்பிச்சிட்டார். அங்கே இருந்த ஒருத்தர் கூப்பிட்டு என்னன்னா, அவர் சொல்கிறார், ஐயா காசு போட்டா 1000 100 மடங்காய் 1000 மடங்காய் படிப்பீங்கன்னு சொன்ன உடனே படிப்பீங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் கொடுப்பீங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நான் பஸ்ஸுக்கு வச்சுருந்த காசை போட்டேன் ஐயா, யாரும் எனக்கு கொடுக்கல ஐயா, நான் இப்போ திருப்பி போக முடியாதுயான்னு ஒவ்வொன்று அழுதுகிட்டு இருக்கார். அப்போ அங்கே நின்ன ஒருத்தர் வந்து சொன்னார், ஐயா இது விதை உவமை. இது என்னது? விதைச்சிட்டா முளைச்சு வளர்ந்து காய்ச்சி பழுக்கிறது வரல என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் காத்திருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் பாக்கெட்டில் இருந்து அவர் போட்ட பணத்தை கொடுத்து பஸ்ஸுக்கு பத்திரமா போய் சேருங்க. இனிமே இதை தெரியாமலாம் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் செய்யக்கூடாது, அதிக ஆசைப்பட்டு செய்யக்கூடாது அப்படி. அப்போ பாருங்க, கர்த்தர் நம்மளுக்கு ஒரு விதை உவமை அப்படி சொன்னார். காய் பறித்து கொடுக்கறதெல்லாம், கனியை பறித்து டைரெக்டாக கொடுக்கறதெல்லாம் இல்லை. நீ கனி கொடுப்பாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி கொடுப்பாய் அப்படின்ன உடனே நம்ம இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு இன்னைக்கே அப்படியே 100% ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இதுக்கு நீங்கள் டைம் இருக்கு. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? ஒரு விதையை போட்டால்
அதுக்கு முறையாய் தண்ணி ஊற்றி அது முறையாக முளைச்சி வரும்போது எதுவும் நோண்டிடக்கூடாது. விதை நாங்கள் இங்கே விதையெல்லாம் அப்பா போடுவாங்க. ராத்திரி போட்டுட்டு காலையில் வந்து பார்த்தா ராத்திரி எலியோ ஏதோ நோண்டி தின்னுரும். அடுத்த நாள் பார்த்தா அந்த விதை போட்ட இடத்துல எல்லாம் குழி நோண்டி விதையை தின்னுட்டு அதனுடைய கூட்டை மட்டும் போட்டுட்டு போயிடும். அது மேலே இருக்கிற ஓடு அதை மட்டும் போட்டு போயிடும். சிலது மொத்தமாக தின்னுட்டு போயிடும். அதுக்கடுத்து அதை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு முள் வச்சு அதுக்கு எலிக்கட்டையெல்லாம் ஏற்றி வச்சு அதை ஒரு மாதிரி பக்குவமாக பாதுகாத்து டெய்லி போய் அதான் வேலை. ராத்திரி போய் ஏற்றி வைக்கணும், காலையில் போய் கோழி கீழி போய் அடிபட்டுறக்கூடாதுன்னு அதை எடுத்து மேலே தூக்கி வைக்கணும். இதெல்லாம் வேலை. தண்ணி விடணும். என்னப்பா அப்படின்னோன்னா அங்கிட்டு வதங்கிடுச்சுப்பா இங்கிட்டு வதங்கிடுச்சுப்பான்னு ஓடுவாங்க. தண்ணி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா நான் விதையை போட்டு வளர்க்கணும். அதே மாதிரி தான் விசுவாச விதையை நீங்கள் போட்டு நீங்கள் வளர்க்கணும். உங்கள் விசுவாச விதை திடீர்னு வாடிடும். இன்றைக்கி ஒரு 100 ரூபா தேவை இருக்கும், உங்களுக்கு 100 ரூபா இருக்காது. உடனே மனம் ஒரு மாதிரி அப்படியே சொய்ஸ்க்குன்னு போயிடும். அப்படி தானே? யாராவது வந்து ஒருத்தங்களை திட்டாங்கன்னு வைங்க உங்களை, உடனே என்ன ஆகும்? உங்கள் மனசு அப்படியே உடஞ்சிரும். புரியுதா? ஏதாவது எதிர்த்துட்டாங்கன்னா உடனே மனசு உடஞ்சிரும். ஒரு பெரிய தேவை இருக்குது, மனசு உடஞ்சிரும். அதை கொடுக்க முடியலை, ஒரு லோன் கட்ட இன்னைக்கு பணம் இல்லை, அவ்வளோதான், ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஆனால் இது விசுவாச விதை. கர்த்தர் உங்களை தலையை குனிஞ்சு நிற்க மாட்டாரு அப்படின்னு ஒரு தண்ணி அந்த இடத்துல ஊற்றணும். ஆமே. கர்த்தர் என்னை செழிக்க பண்ணுவார், ஒரு விதையை ஊற்றணும், தண்ணியை ஊற்றணும். ஆமே. நீயோ கடன் வாங்காய் கடன் கொடுப்பாய், ஊற்றணும். நான் வாங்கிக்கிட்டே தானே இருக்கிறேன் அப்படின்னு. புரியுதா? நான் வாங்கிட்டே தானே இருக்கேன், நான் என்னத்தை திருப்பி என்னத்தை வாங்கி என்னத்தை கொடுத்து அப்படிலாம் இல்லை. இப்போல்லாம் என்ன இருக்குன்னா அதிகமாக விசுவாச வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சாச்சு. எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகணும், எனக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா கர்த்தர் கொடுப்பார். எப்போ கொடுப்பார்? வேணுங்கிறப்ப கொடுப்பார். இன்னைக்கு கொடுத்தா வேற செலவு பண்ணிவிடுவோம்ல. ஏன் அப்படின்னா நான் விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்கிறேன். என் தேவைகள் என் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவார்? சந்திப்பார். எப்படி சந்திப்பார்? அந்த இறுதி நேரத்தில் கூட சந்திப்பார். ஆமே. நான் அது ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுவேன்? நான் காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். நான் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பேன், கர்த்தரிடத்தில் சந்தோஷமாக இருப்பேன். கர்த்தர் என் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் அப்படின்னு உடனே அப்படி உட்கார்றதில்லை. தேவைகளை சந்திக்க ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ கொடுத்துருவார். நீங்கள் என்ன படிக்கணும்னு அவருக்கு தெரியும், நீங்கள் என்ன வேலைக்கு போகணும்னு அவருக்கு தெரியும், உங்கள் பண தேவை என்னென்னு அவருக்கு தெரியும், உங்கள் சாப்பிட்றதுக்கு உங்கள் பொருளாதார காரியங்கள் என்னென்னு அவருக்கு தெரியும். கர்த்தர் எப்படியோ கொடுப்பார். கொடுப்பாரா? சொல்லுங்கள், கொடுப்பாரா? ஆமே. அல்லேலூயா. பாருங்க, எலியா போய் எங்கே உட்காந்துருந்தார்? கேரித்து ஆற்றங்கரையில் உட்காந்துருந்தார். அங்கே என்ன வந்துச்சு? சாப்பாடு வந்துச்சு. என்ன கொண்டு வந்துச்சு? ஃபஸ்ட்டு காக்கா என்ன கொண்டு வந்துச்சு? இறைச்சி கொண்டு வந்துச்சு. அவர் அதை சாப்பிட்டாரா? சாப்பிடல. சாப்பிட்டாரா? என்ன கொண்டு வந்துச்சு? இறைச்சி கொண்டு வந்துச்சு. அதுக்கடுத்து போனார், அங்கே தூதர்கள் அப்பமும் கொண்டு வந்தாங்க. அவர் எங்கே போனாரோ அங்கெல்லாம் என்ன பண்ணுச்சு? ஆனால் அந்த இடத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இடம், யாரும் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்க முடியாத இடம், ஓடி ஒளிஞ்ச இடம், யாராலையும் கொடுக்க முடியாது. ராஜா ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கான், மாட்டினா முடிஞ்சு சங்கு. ஆனால் கர்த்தர் அவனை போஷித்தார். அப்போ உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? போஷிப்பார். ஆமென். அதான் சொல்றாரு, உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கு. விதையை கொடுப்பாராம், அதை பெருக பண்ணுவாராம், அதை விளைய செய்வாராம், வர்த்திக்க செய்வாராம். இதெல்லாம் யார் செய்கிறது? கர்த்தர். அப்போ பாருங்க, ஒரு கையை நீட்டி சொல்லுங்க, என் கையில் விதை இருக்குது. என் கையில் என்ன இருக்குது? விதை இருக்குது. இந்த விதையை செடியாக்கி கனியாக்க வேண்டியது ஏன் வேலை? இப்படி சொல்லுங்க, ஏன் வேலை? ஆமே. இந்த விதையை முளைக்க வச்சு
செடியாக்கி பாதுகாத்து பூத்து காய்ச்சி பழுக்க வச்சு பழத்தை சாப்பிட வேண்டியது என் வேலை. ஆமென், அல்லேலூயா. அதை பராமரிக்க வேண்டிய வேலை என் வேலை. விளைய செய்கிறவர் கர்த்தர். அவர் உங்களை பெருக பண்ணுவார், உங்களை வர்த்திக்க பண்ணுவார், உங்களை விளைய பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. ஸோ அப்போ உங்கள் விதை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். இந்த விதை முளைக்கும். சொல்லுங்கள், இந்த விதை முளைக்கும், இந்த விதை பெருகும், இந்த விதை விளையும், இந்த விதை எனக்கு எல்லா தேவையையும் சந்திக்கும். ஆமென். ஸோ இப்போ இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள என்ன பண்ணணும்? உள்ள வளரணும். சொல்லுங்கள், இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வளரணும். இந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென், அல்லேலூயா. எனக்கு சாயந்தரம் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், என் ஜனங்கள் கொஞ்சம் வருத்தமாக வர்றாங்க, அவங்களுக்கு விதையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர்னு சொல்லு அப்படி சொன்னார். ஆமென். அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன வருத்தத்தில் வந்திருந்தாலும், என்ன பற்றாக்குறை கலக்கத்தில் வந்திருந்தாலும், விளைய செய்கிற தேவன் மேலே விசுவாச விதையை விதைச்சிட்டு போங்க இன்னைக்கு. ஆமென், அல்லேலூயா. ஒரு பற்றாக்குறையும் எனக்கு என்ன பண்ணாது? வராது. சொல்லுங்க, வராது. ஆமென். இப்போ அப்படியே வந்துருங்களேன். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் படிங்க. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் என்ன பண்ணுவானா? ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். அப்போ உங்க விதைய முளைக்க வச்சு பயிர் செய்யணும். ஆமென். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் என்ன பண்ணுவான்? திருப்தி அடைவான். அப்போ உங்கள் கையை வெறுமனே வைக்கப்படாது. உங்கள் கையை வேலை செய்கிறதற்கு பழக்கணும். ஆமென். ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வேலை செய்கிறதற்கு உங்கள் கையை நீங்கள் என்ன பண்ணணும்? திடப்படுத்தணும். இந்த வேலை தான் அப்படி இல்லை. உங்கள் ஊரில் உங்கள் இடத்துல உங்களுக்கு என்ன வேலை செஞ்சால் வருமானம் வரும்னு உங்களுக்கு தெரியும். ஒருத்தங்க கடை வச்சாங்கன்னு நான் கடை வைக்கக்கூடாது. ஒருத்தங்க விவசாயம் பண்ணாங்கன்னு நான் விவசாயம் பண்ணக்கூடாது. என்னால் என்ன பண்ண முடியும்? ஆமென். ஒருத்தங்க வேலைக்கு போனாங்கன்னு நானும் வேலைக்கு போகிறேன்னு பார்க்கக்கூடாது. அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருப்பார். அந்த வயலில் இறங்கி, வயல்னா விவசாயத்துக்கு போயிடக்கூடாது. எது தொழிலோ அதுதான் உங்களுடைய நில ஃபீல்டு. ஆமென். ஊழியம்தான் அப்படின்னா ஊழியம்தான் உங்கள் ஃபீல்டு. நீங்கள் அதில் இறங்கணும். நீங்கள் டீச்சர் தான் உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஃபீல்டு. இதில் எப்படா இந்த சனியை தொலையும்னு என்ன பண்ணக்கூடாது. ஸ்டூடெண்ட் உங்களுக்கு அதுதான் ஃபீல்டு. நீங்கள் அதில் தான் என்ன பண்ணணும்? வேலை செய்கிறவர்கள் எந்தெந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அதுதான் உங்கள் ஃபீல்டு. அந்த விளைச்சலை எதிர்பார்த்து நீங்கள் பயிரிடணும். ஆமென், அல்லேலூயா. அப்படி நீங்கள் பயிரிடும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். அதான் சொல்லும்போது சொல்லியிருக்கு. அதிலே தொடர்ச்சி படிங்களேன். மீனரை பின்பற்றுகிறவனோ வறுமையில் நிலைத்திருப்பான். 28:19 பின்பகுதி. வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். ஆமென். அப்ப வீணர் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? இதுல விவசாயம் பண்ணி என்னத்தடா கண்ட அப்படி சொல்லுவாங்க. அப்படிதானே? ஆரம்பத்தில் நான் இந்த செடியெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சோன்னு சொன்னாங்க, இவர் ஊழியத்தை விட்டு வேற வழிக்கு போயிட்டாரு அப்படின்னு. இவர் இவரோட ட்ராக்கையே மாத்திட்டாரு. சோசியல் ஒர்க்குன்னு இவர் ட்ராக்கையே மாத்திட்டாருன்னு. ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? இன்னைக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்றேன் அதன் மூலம். ஆமென். என் இடத்துல கேட்டுட்டு போறாங்க. அவங்க மத்தியில் நான் ஆண்டவரை குறித்து அவங்களோட பேசுறேன். ஆமென். ஏன் அப்படின்னா தேவன் நம்மளை ட்ராக் மாற வைக்கல. நம்ம ஃபீல்டில் இறங்கி என்ன பண்ணணும்? ஒர்க் பண்ணணும். நான் ஜனங்களை போய் சந்திக்கிறதுக்கு ஒரு வழியை தேடணும். ஊழியத்துக்கு எனக்கு ஒரு வாசலை. நான் பைபிளை எடுத்துக்கிட்டு போனேன்னா எல்லாரையும் பார்க்க முடியாது. ஆமென். ஒரு சிலரை பைபிள் எடுத்துகிட்டு போய் பார்த்துடலாம். ஆனால் எல்லாரையும் பைபிள் எடுத்துகிட்டு போய் பார்க்க முடியாது. சில பேருக்கு விளையாண்டு பார்க்கணும். சில பேருக்கு செடி மரங்கொடின்னு போகணும். சில பேருக்கு ஒரு சிலருக்கு நாங்கள் ரத்த தான முகாம் அந்த மாதிரி நடத்தி அதுக்கு போகிறோம்.
இப்போ நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து ஒரு இரத்த தான முகாம் நடத்துறதுக்கு. புரியுதா? ஸோ மெடிக்கல் கேம்ப் நடத்தி இருக்கிறோம். வித்தியாசமான காரியங்களை தேடுறோம். எதுக்கு அப்படின்னா, என் விளைச்சல்ல, என்னுடைய வயல்ல நான் விதவிதமாக என்ன பண்ணணும்? விதைக்கணும். ஆமென். எனக்கு ஒரு அறுவடை ஒரே நோக்கம். விளைய செய்ய போகிற கர்த்தர் விளைய செய்ய போகிறார். விளைய செய்கிறது என் வேலை இல்லை. என் வேலை பராமரிக்கிற வேலை தான், பக்குவப்படுத்துகிற வேலை தான். கிளை நறுக்கி, கொடி களை பிடுங்கி, உரம் போட்டு, தண்ணி ஊற்றி பராமரிக்கிற வேலை தான் என் வேலை. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு விசுவாசங்கிற ஒரு விதையை கொடுத்துட்டேன். இந்த விதையை நீங்கள் பயிரிட்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம். இதை பயிரிடும் போது வீணர் சில பேர் வருவாங்க. உனக்கு வேற சர்ச்சையே கிடைக்கலையா அப்படி சொல்லுவாங்க. உனக்கு இந்த இயேசுவை விட்டால் வேற தெய்வமே கிடைக்கலையா, அவரே பாவம் சிலுவையில் அனாதையாக தொங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீ என்ன பைத்தியமாகி போச்சா, அதில் போய் விழுந்துட்ட அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க, எதுலையும் விழுகலை. அவங்கள குறித்து பைபிள் சொல்லும்போது வீணர் அப்படி சொல்லிடு. அவங்க யாரு? வீணர். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். நான் செழிக்கணும்னா என்ன பண்ணணும்? கர்த்தரை நம்பணும். புரியுதா? எனக்கு ஸ்லோகமே அதுதான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அவ்வளோதான். செழிக்கணும்னா என்ன பண்ணணும்? நான் கர்த்தரை நம்பணும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போ விசுவாச விதையை போடணும். ஆமென். நீங்கள் விசுவாச விதையை போடணும். உங்கள் பொருளாதாரத்தில் இருக்கிற விதையை, தசமபாக விதையை போடணும். காணிக்கை விதையை போடணும். ஏழைகளுக்கு கொடுக்கிற விதையை போடணும். மிஷினரிகளுக்கு விதையை என்ன பண்ணணும்? போடணும். உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய பசியாக இருக்கிறவர்களுக்கு உங்கள் ஆகாரத்தை விதையாக என்ன பண்ணணும்? போடணும். ஆமென். உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல ட்ரெஸ்ஸு, உங்கள் பிள்ளைகளுக்கு பற்றாத ட்ரெஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து கொடுங்க. ஆமென். நம்ம பழகிற ஆட்கள் அதை வாங்கி போடுற மாதிரி இப்போ யாரும் இல்லை. ஆனால் அதை போடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அவங்கக்கிட்ட கொடுங்க. அப்படி கலெக்ஷன் பண்ணுற ஒரு டீம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. நான் பாட்டு சொல்லும்போது சொல்கிறது, எடுத்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க, பத்திரமா வைங்க அப்படி சொல்கிறது. எதுக்கு அப்படின்னா, அந்த டீம்கிட்ட என்ன பண்ணணும்? கொடுங்க. கிராமங்களில் இருக்கிறவங்கெல்லாம் வாங்கி போட்டுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகள் ஸ்கூல் யூனிஃபார்ம் போடுறதுனால நீங்கள் வாங்கி கொடுக்குற நல்ல ட்ரெஸ் எல்லாம் வீணாக தான் போகுது. அவங்க அதை போட்டு கிழிக்கிறதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வீணாக போகுது. நல்ல புதுசாக வச்சுருக்காங்க. அதை நல்லா துவைச்சி அயன் பண்ணி கொண்டு வந்து அப்படிப்பட்ட நபர்களுக்கு என்ன பண்ணுங்க? கொடுங்க. அதை பிரயோஜனப்படுத்தட்டும். விதைங்க. சொல்லுங்க, விதைங்க. நீங்கள் விதைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பற்றாக்குறையும் வராது. உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செழித்திருப்பீங்க. கர்த்தருடைய வருகை தாமதித்தால் உங்கள் சந்ததியாரை கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெருக பண்ணுவார். இதெல்லாம் உங்களுக்கு அவர் சொல்லுகிற பெரிய காரியம். இந்த காரியம் மிக முக்கியமானது. அப்படியே கடைசியாக 2 கொரிந்தியருக்கு வந்துடுங்க. 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பாருங்களேன். மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் ஓகே, இங்க பாருங்க எப்படி இருந்தாங்களாம். உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உள்ளவங்களா இருந்தாங்க. பாருங்க, நீங்க எப்படி இல்லை? தரித்திரமாவே இல்லை. அவங்க எப்படி இருந்தாங்களாம்? கொடிய தரித்திரத்தில் இருந்தாங்களாம். நல்லா கவனிங்க. அவங்க எப்படி இருந்தாங்களாம்? கொடிய தரித்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆசீர்வாதமா இருக்கீங்களா? ஆனா இங்க என்ன பண்ணாங்களாம்? மக்கதோனியா நாட்டு சபை விசுவாசிகளுக்கு, சபைக்கு எழுதுறது இது. சபையில் இருந்த மக்கள் உபத்திரவத்தினாலே கொடிய தரித்திரத்தில் இருந்தாங்களாம். அப்படி கொடிய தரித்திரத்தில் இருக்கும்போதும்
தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே, ஏதோ கொடுக்கணுங்கிற கடமையினாலே இல்லை, கட்டாயத்தினால இல்லை. அவங்க எப்படி கொடுத்தாங்களாம்? பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். புரியுதா? ஸோ இப்போ இங்கே நல்லா கவனிங்க, அவங்க நல்லா கொடுக்கறதுல ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா இல்லாததில் கொடுத்தாங்க. எப்படி அந்த விதவை தாய் தனக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்தாலோ, அதே மாதிரி இவங்க மிகுந்த உபத்திரவத்தில், மிகுந்த தரித்திரத்தில், கொடிய தரித்திரத்தில் இருக்கும்போது அவர்கள் கொடுக்கிறதுல சந்தோஷமா இருந்தாங்களாம். ஆமே. அப்படி கொடுத்ததுனால அங்க சொல்லும்போது சொல்லி இருக்கு பாருங்க, அடுத்த படிங்களேன். ம் 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 அவர் சொல்ற ஒரு ஊழியக்காரரு சாட்சி கொடுக்கிறார். நான் சாட்சி. எப்படி கொடுத்தாங்க? மனதார கொடுத்தாங்க, மகிழ்ச்சியோட கொடுத்தாங்க, உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். வச்சிருந்த நிறைவிலிருந்து எடுத்து கொடுக்கல, கொடிய தரித்திரத்தில் இருக்கும்போது கொடுத்தாங்க. அந்த சபையை குறித்து அந்த ஊழியர் சந்தோஷமா எழுதுறார். ஆமென். அதுக்கு நான் சாட்சி அப்படி சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். அவங்க சூழ்நிலையை பார்த்து இவங்களுக்கு வாங்கவே என்ன பண்ணல, கை வரல. மிகுந்த கொடிய தரித்திரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடே கஷ்டமான சூழ்நிலையில் உதாரத்துவமாய் அவங்க கொடுக்கிறத இவங்களுக்கு கை வரமாட்டேங்குது வாங்குறதுக்கு. அப்ப அவங்கள வேண்டிக் கொண்டாங்களாம். நாங்க விதைக்கணும், நாங்க பயிரிட்டாதான் எங்களுக்கு என்ன உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. எங்க தரித்திரம் மாறணும்னா நான் விதைக்கணும், எங்க தரித்திரம் மாறணும்னா நான் கொடுக்கணும், எங்க உபத்திரவம் மாறணும்னா நான் கொடுக்கணும் அப்படின்னு விதைக்கிறதுக்கு மனம் உகந்து சந்தோஷத்தோடு அவர்களை வேண்டி கொண்டு கொடுத்தாங்களாம். இன்னைக்கு நம்ம எப்படி கொடுக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கொடுக்கிறதுல எப்படி இருக்கிறீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படி சொல்லி சொல்றாரு. மேலும் நாங்கள் அவங்க பாருங்க, அவங்க சொல்றாங்க, மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் அவங்க தரல, தேவனுடைய சித்தத்தினால கொடுக்க வேண்டியதை கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் தங்களை கொடுத்தாங்களாம், பின்னாடி அவங்களுக்கு தேவனுக்கு கொடுத்தாங்க, அப்புறம் அந்த ஊழியர்கிட்ட அவங்கள கொடுத்தாங்க. அவங்க கொடுக்கிற விதத்துல பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அப்படி சொல்லிட்டு ஆதலால் தீத்து அவனை கேட்டுக்கொண்டோம் அப்படி சொல்றார். இந்த தரும காரியங்கள், இந்த உதவி செய்கிற காரியங்கள் அப்படி சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி நாம் கவனமாக ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கிற போது தேவன் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே இருக்கிற இடத்துல எழும்பி நின்று நாம் கொஞ்ச நேரம் ஜெபிச்சு முடிக்க போகிறோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு விதையை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் இந்த நாளில் உங்கள் ஆசீர்வாதத்தின் காரியங்கள், உங்களுக்கு வறுமையும் தரித்திரமும் வராதபடி, அந்த வறுமையிலும் தரித்திரத்திலையும் மனரம்யமாய் நீங்கள் விதைக்க பழகுகிறதற்கு மக்கதோனியா திருச்சபையை போல, அந்த நாட்டு திருச்சபையை போல கர்த்தர் உங்களை வளர்க்கிறதற்கு, உங்களை பெருக பண்ணுகிறதற்கு, உங்களை உயர்த்துகிறதற்கு அவர் போதுமானவராய், வல்லமை உள்ளவராய் அவர் இந்த நாளில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஒருவேளை நீங்கள் கவலையோடு கண்ணீரோடு நீங்கள் ஒருவேளை வந்திருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர்
பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்யும்படி, மகத்துவமுள்ள தேவன் உங்களோடு இடைப்பட்டு பேசும்படி ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. இது ஜெப நேரம். அப்படியே நாம் ஜெபிக்க போகிறோம்.